வெல்கம் ஃபார் த இன்னர் சர்க்கிள் கால். இன்னைக்கு உண்டான இன்னர் சர்க்கிள் கால்க்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். நான் பேசுறது கிளியரா இருந்துச்சுன்னா, என்ன கிளியரா பார்க்க முடிஞ்சுன்னா, கேன் யூ ப்ளீஸ் டைப் எல்சி லவுட் அண்ட் கிளியர் இன் த chat பாக்ஸ் ப்ளீஸ். தேங்க்யூ 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 ஸோ மச். கரெக்டான டைமுக்கு லாக் பண்ணதுக்கும் அண்ட் பிஃபோர் டைம் லாக் பண்ணதுக்கும் மிக்க நன்றி. இன்னைக்கு உண்டான இன்னர் சர்க்கிள் கால்குள்ள நம்ம போகிறதுக்கு முன்னாடி லெட் அஸ் கெட் இன் டு த ஃபண்டமெண்டல்ஸ், பேசிக்ஸ். So code of ethics நம்ம பார்க்கலாம். What is the code of ethics is the first very important point is one problem to solve. ஒரே ஒரு பிரச்சனைக்கு பெட்டரான சொல்யூஷன் கொடுக்கறதுக்காக என் லைஃப் டைமையே ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு எப்போ நம்ம நினைக்கிறோமோ அப்போ அந்த துறையில நம்ம மார்க்கெட் லீடரா மாறுறது மட்டும் இல்லாம மெடிடேஷன் இஸ் நத்திங் பட் ஒரு எண்ணத்துல இருக்கிறதோ அல்லது ஒரு எண்ணமும் இல்லாமல் இருக்கிறதோ மெடிடேஷன் சொல்றாங்க. அப்போ ஒரே ஒரு எண்ணத்துல நம்மளோட லைஃப் டைம்ல நாம அந்த ஒரே ஒரு பிரச்சனைக்கு உண்டான பெட்டரான சொல்யூஷனுக்காக நம்ம இம்ப்ரூவ் பண்ண ஒரே இடத்துல ஃபோக்கஸ் பண்ண நமக்கு வந்து ஒரு தெய்வீக தன்மை நமக்கு வரக்க ஆரம்பிக்கும். தெய்வீக தன்மை அப்படிங்கிறது இஸ் மெடிடேஷன் பவர். மெடிடேஷனுக்குன்னு ஒரு பவர் இருக்குன்னு எல்லாரும் நம்பினாங்கன்னா ஒரு நிலைப்படுத்துறது தான் மெடிடேஷன் அப்படிங்கிறது உண்மைனா, ஒரே ஒரு பிரச்சனைக்கு பெட்டரான சொல்யூஷனுக்காக நம்ம எப்பவுமே லைஃப் டைம்ல பெட்டர்மெண்ட்டுக்காக நம்மளை இம்ப்ரூவ் பண்ணும்போது தட் இஸ் ஆல்சோ கன்சிடர் டு பி அ மெடிடேஷன். அந்த மாதிரி நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது நம்மளோட டிவைனிட்டி, நம்மளோட பிஸ்னஸில் டிவைனிட்டி வில் பி கிரேட்லி இம்ப்ரூவ். அதை வந்து நம்மளோட பிஸ்னஸுக்கு பிரபஞ்சம் முழுக்க நமக்கு வந்து ஆதரவாக நமக்கு தகுந்த மாதிரி உண்டான சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் போது அந்த டிவைனிட்டி நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ரைட். ஸோ ஸ்வீட் ஸ்பாட் நம்ம எந்த இடத்துல வேணாலும் பிஸ்னஸ் பண்ண முடியும், எப்படி வேணாலும் பொருள் சம்பாதிக்க முடியும். ஆனால் நம்மளோட ஸ்வீட் ஸ்பாட்டில் நம்ம பிஸ்னஸ் பண்ணாத வரைக்கும் நமக்கு வந்து ஒரு சீக்கிரமாக நம்மளோட பிஸ்னஸில் சலிப்பு தட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம பிஸ்னஸில் சலிப்பு தட்டாமல் நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம மூவ் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஸ்வீட் ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியம். ஸோ ஸ்வீட் ஸ்பாட்டில் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா கிளாரித்தான் நம்ம ஒர்க் பண்ணணும். அண்ட் மார்னிங் ரிச்சுவல்ஸ், எவ்ரிடே மார்னிங் ரிச்சுவல்ஸ், நீங்கள் லைக் மார்னிங் ரிச்சுவல்ஸ் அட்டன் பண்ணும்போது நம்மளோட ஸ்வீட் ஸ்பாட்டில் இன்னும் டீப்பாக போகிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ kn.in/mr அப்படின்னு டைப் பண்ணும்போது மார்னிங் 5 to 6 நமக்கு மார்னிங் ரிச்சுவல்ஸை வந்து அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹையர் ப்ரியாரிட்டி ஒர்க்ஸ், நம்மளோட ஹையர் ப்ரியாரிட்டி ஒர்க்ஸ், டாப் 20% ஆஃப் த ஹையர் ப்ரியாரிட்டி ஒர்க்ஸில் நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்ம சீக்கிரமாகவே நம்மளோட துறையில் நம்ம அடுத்தடுத்த லெவல் மூவ் பண்ணுறது நம்மளால் உணர முடியும். இப்போ kn.in/khm அதை டைப் பண்ணும்போது ஒரு வாரத்துக்கு உண்டான ஒரு 21 பாயிண்ட்டை எழுதி அதில் டாப் 3 பாயிண்ட்ஸ் நமக்கு ஐடென்டிஃபை பண்ணி அதை நம்ம ஒர்க் பண்ணலாம். கோல் கார்டு, நம்மளோட கோல் கார்டை நம்ம காலையிலையும் ஈவினிங்கும் நம்ம விஷுவலைஸ் பண்ணும்போது நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோமோ அதில் சீக்கிரமாக ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பேயிங் இட்ஸ் ப்ரைஸ், விலையை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கணும். எதோட விலை, நாம் போய் சேர வேண்டிய இடம், அதை ரீச் பண்ணுறதுக்கு உண்டான விலை. நிறைய பேர் அந்த விலையை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க, ஆனால் எப்படி கொடுக்கறதுன்னு தெரியல. ஏன் அப்படி தெரியல? பிகாஸ் அவங்க எங்கே போய் ரீச் ஆகணும்னு அவங்களுக்கே தெரியல. ஸோ ஒருவேளை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுற பட்சத்தில் நம்ம வந்து அதோட விலையை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கலாம். அதோட விலை அப்படிங்கிறது இஸ் த வேல்யூ. வி ஃபார் வேல்யூ. நம்ம வேல்யூ இம்ப்ரூவ் பண்ணணும் அண்ட் மணி இன்வெஸ்ட் பண்ணணும். பெரும்பாலும் மணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இல்லாதவங்க மீடியாக்கர், சாதாரணமான வாழ்க்கையை எப்பவுமே வாழ்கிற மாதிரி இருக்கும். நேற்று வாழ்க்கை இன்னைக்கு வாழ்கிற மாதிரி இருக்கும். அண்ட் நாளைக்கும் இன்று போலவே இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கரெக்டான இடத்துல மணி இன்வெஸ்ட் பண்ணும்போது
அது நம்மளை உயர்த்தக்கூடிய இடமா இருக்கணும். நான் சொல்றது இன்வெஸ்ட்மெண்ட்டா சொல்லலை. நம்மளோட பிஸ்னஸ்ல நம்மளோட நாலேஜுக்கு நம்மளோட growthக்கு தேவைப்படுற இடத்துல நம்ம மணி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியம். அண்ட் எனர்ஜி அண்ட் எஃபோர்ட், நம்மளோட எனர்ஜி அண்ட் எஃபோர்ட்டை நம்ம இம்ப்ரூவ் பண்ணும்போது நம்ம என்ன வேணுமோ அதை அடையிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டைம் இன்வெஸ்ட் பண்ணுறதும் we have to invest our time. Managing finance is the fundamental, it is the basic, it is the essential thing. நம்ம எப்போ ஃபினான்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் வந்து நம்மளோட பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்க ஆரம்பிக்கும். பெரும்பாலான நேரங்களில் பிஸ்னஸ் பீப்புள் வந்து 2 இடத்துல ஃபினான்ஸை பற்றி பார்ப்பாங்க. ஒன்று ஃபினான்ஷியல் இயர் எண்டு, இன்னொன்று வந்து ஆடிட்டர் வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும்னு நினைக்கும் போது. நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த 2 இடத்துல தான் ஒவ்வொரு வருஷமும் நான் வந்து ஃபினான்ஸை பற்றி பெருசாக யோசிச்சது உண்டு. ஆனால் ஒரு வருஷத்துக்கு 2 தடவை யோசிக்கிறதுங்கிறது சிக்மா லெவல் ரொம்ப ரொம்ப பெருசு. சிக்மா லெவலில் சின்னது பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒருக்கா நம்ம வந்து நம்மளோட ஃபினான்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த ஃபிக்ஸ் பண்ணதுலேருந்து நம்மளோட ஸ்வீட் எஃப்எம் அப்படின்னு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்வீட் சப்போர்ட் வெல்த் எக்ஸ்பெண்டிச்சர் ஏர்னிங்ஸ் அண்ட் டேக்ஸாக நம்ம பிரித்து மேனேஜ் பண்ணணுங்கிறது முக்கியம். ஃபினான்ஸை ஜஸ்ட் வரவு செலவு கணக்கு நான் பார்க்குறேங்கிறது நல்ல விஷயம். எவ்ரிடே வரவு செலவு கணக்கு பார்க்குறவங்க இருக்காங்க. ஆனால் வரவு செலவு கணக்கு பார்க்குறது வேற, அக்கௌண்டிங் வேற, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் வேற. நம்மகிட்ட இருக்கிற பணத்தை நம்ம எங்கெங்கே எப்படி எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும்னு நம்ம போட்டு வைக்கிறது இஸ் த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ஸோ மேனேஜ்மெண்ட் இஸ் எசென்ஷியல். அண்ட் என்விரான்மெண்ட், நம்ம இருக்கிற என்விரான்மெண்ட் வந்து பெட்டராக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட லைஃப்பும் பெட்டராக இருக்கும். நம்மளோட என்விரான்மெண்ட் மோசமாக இருந்துச்சுன்னா நம்மளோட லைஃப் ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி மோசமாக மாறுறதை நம்ம கண்கூடாக பார்த்துட்ருக்கோம். ஸோ என்விரான்மெண்ட் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் வில் பவர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். வித் திஸ் தாட் ப்ராசஸ் இன்னைக்கு உண்டான செஷனுக்குள்ளே நம்ம போகலாம். இன்கேஸ் எங்கிட்ட யாராச்சும் ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு நீங்கள் நினச்சிங்கனாவோ அல்லது ஏதாச்சும் ஷேர் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கனாவோ, உங்களோட பிரேக் த்ரூஸ் ஏதாச்சும் ஷேர் பண்ணணும்னு நினச்சாவோ நீங்கள் வந்து உங்களோட ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஸோ தட் வி கேன் டிஸ்கஸ். அண்ட் இன்னைக்கு உண்டான செஷன் போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எல்லாத்துக்கும் மனமார்ந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். டிசம்பர் 31 முடிஞ்சு ஜான்வரி 1 வந்து உலகம் கொண்டாடுற ஒரு புத்தாண்டு வந்து ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு அது செகண்டரி. பிரைமரி நியூ இயர் இஸ் த ஏப்ரல் 1. நம்மளுடைய புது கணக்கை தொடங்கிறது இஸ் த மிக ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். ஸ்பெஷல் மட்டும் இல்லை, இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அண்ட் ஜஸ்ட் லைக் தட் நம்ம ஸ்டார்ட் பண்ணாமல் ஒரு இது வச்சுருந்தோன்னா, ஒரு கோல் வச்சுருந்தோன்னா அதை நோக்கி நம்ம மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட்? ஸோ நம்ம கோல் மூவ் பண்ணியும் நம்ம போகலாம். அண்ட் இந்த ஃபினான்ஷியல் இயர் போன ஃபினான்ஷியல் இயரை விட டெஃபினட்டாக இம்ப்ரூவாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரோட விருப்பமாகவும் இருக்கும். ஆனால் அதை நோக்கி நாம் பிரயாணம் பண்ணுறோமாங்கிறது தான் இஸ் த $1 million கொஸ்டின். அண்ட் அதை நோக்கி நம்ம பிரயாணம் பண்ணணும் அப்படின்னா வி ஹாவ் டு ஹாவ் த கிளியர் பிளான்ஸ். பிளான் இருந்தால் தான் அதற்குண்டான ஆக்ஷன் இருக்கும். அப்பேற்பட்ட பிளான் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வி நீட் டு ஹாவ் த கிளாரிட்டி. நமக்கு என்ன வேணுங்கிற கிளாரிட்டி இருக்கும்போது தான் அதற்குண்டான பிளான் நம்ம போட முடியும். நம்ம பிளானை போடும்போது மட்டுமே நமக்கு உண்டான ஆக்ஷன், கரெக்டான ஆக்ஷன் நம்ம எடுக்க முடியும். அண்ட் ஆக்ஷனை பேஸ் பண்ணி மட்டும்தான் நமக்கு ரிசல்ட் இருக்கும். அண்ட் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி மட்டுமே நம்மளோட growth இருக்கும். அண்ட் நம்ம growth-ஐ பேஸ் பண்ணி மட்டுமே நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும். ஸோ எவ்ரிதிங் இஸ் பேஸ்ட் ஆன் த கிளாரிட்டி. ஸோ வி ஹாவ் டு ஃபிக்ஸ் வி ஹாவ் டு இம்ப்ரூவ் அவர் கிளாரிட்டி. நம்ம கிளாரிட்டி இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறது முக்கியம். ஸோ இன்கேஸ் யாராச்சும் ரீசெண்டாக புதுசாக ஜாயின் பண்ண பர்சன்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா, கிளாரத்தான் நீங்கள் அட்டன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ கிளாரத்தான் சோஃபா நீங்கள் எவ்வளோ அட்டன் பண்ணியிருக்கீங்க, அண்ட் கிளாரத்தான் நீங்கள் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு எந்த மாதிரி லேர்னிங்ஸ் இருந்துச்சு, அதை பற்றின கருத்துக்களை நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ஷேர். இன்கேஸ் அதில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் யூ கேன் ஆஸ்க் த கொஸ்டின்ஸ். உங்களோட ஹேண்ட் ரைஸ் பண்ணி உங்களோட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும்
என்கிட்ட பேசணும்னு நினைச்சீங்கன்னா, ஏன்னா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டயும் நான் பேச விரும்புறேன். ஆனா என்கிட்ட நீங்க பேச விரும்புனீங்கன்னா, யூ கேன் ரைஸ் யுவர் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஸோ தட் வி கேன் டிஸ்கஸ். இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன். ஃபர்ஸ்ட் பர்சனுக்காக எல்லாருமே வெயிட்டிங்கா? எஸ். எல்லாருமே லிசனிங் மோடுக்காக தான் இருக்கீங்களா? டிஸ்கஷன் மோடுக்கு இல்லையா? எஸ் ராஜேஷ் சார் சொல்லுங்க. சார் வணக்கம் சார். புது வருஷம். 1 செகண்ட் நான் வந்து எஸ். வணக்கம் சார். வணக்கம் ராஜேஷ் சொல்லுங்க. புது வருஷத்தோட ஸ்டார்டிங் வந்து உங்களோட பேசி தொடங்கிடலாம் அப்படின்ட்டு தான் சார். ஃபண்டாஸ்டிக். புத்தாண்டு வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். இன்னைக்கு காலையில நம்ம டைமண்ட் குரூப்ல பார்த்தோம்னு வச்சுங்களேன், ஒரே பொலிவோட ஒருத்தர் புது புது விஷயம் ஸ்டார்ட் பண்ணதே ஒரு எனர்ஜிக்கலா இருந்தது. செந்தில்நாதன் சார் புது ஒரு ஃப்ரெண்ட்ஸாச்சு ஓப்பன் பண்ணிட்டாரு டிஸ்ட்ரிபியூட்டிங் பண்றதுக்கு. அதுக்கு அடுத்தது ரவி சார் பில் போட்ட வரைக்கும் ஷேர் பண்ணியிருந்தாரு. இதெல்லாம் பார்க்கும்போது நானும் நினைச்சேன், இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு பில்லு போட்டுருவோம் போயிட்டு, கண்டிப்பா இன்னைக்கு பில்லிங் பண்ணியே ஆகணும் நம்ம எதனாச்சும் அப்படின்ட்டு. எந்த வருஷம் இல்லாம இந்த வருஷம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பில்லிங். அதாவது 1,00,000, 50,000, 5,00,000 அப்படி போற இடத்துல இன்னைக்கு நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ண ஒரு 30 lakhs மேல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பில் பண்ணியிருக்கேன். அதனால காலையில இருந்து ஒரு சந்தோஷமா ஹாப்பியா போயிட்டு இருக்கு சார். கிரேட். ஓகே சார். நம்ம கம்யூனிட்டியில அதுவும் போக இன்னைக்கு மிஸ்டர் ஆரிஃப் ராஜா வந்து மார்னிங் ரிச்சுவல்ஸ் இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தார். ஸோ அதுவும் ரொம்ப எஃபெக்டிவா இருந்திருந்தது. ஆமாங்க சார், அதுவும் நல்ல எஃபெக்டிவா இருந்தது சார். ஆனா நான் மெசேஜ் தான் பார்த்தேன். அதுவும் இல்லாம போனவங்க எல்லாருமே எனக்கு சொன்னாங்க. நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நேற்று எப்படியாச்சும் நம்ம இந்த மார்ச் 31 முடிச்சிடுவோம், இன்னிலேருந்து ஏப்ரல் 1லேருந்து எஃப்எம்சி மோட்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த ஒன்றுன்றது ஒரு வித்தியாசமா ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அதுவும் இல்லாம இன்னைக்கு பார்ட்னர்ஸ் கூட நிறைய டிஸ்கஷன்லாம் இருந்தது. இந்த ஏப்ரல் 1 எப்படி இருக்கணும்ன்ட்டு எஃப்எம்சி ஜாயின் பண்ண பிறகு அந்த ஒரு வித்தியாசமான ஒரு மாற்றத்தோட ஆரம்பிச்சிருக்கோம். சில கடன்களை ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ள முடிக்கலாம். சில விஷயத்த ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்தது கம்பெனிக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு பில்டிங்லாம் வாங்கலாம், ஒரு வேர் ஹவுஸ் வாங்கலாம். அதெல்லாம் பிளான்லாம் பண்ணியிருக்கோம். அந்த வேர் ஹவுஸ் எப்படி வாங்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து வேலை செஞ்சோம், போனோம், ஏதோ ஒரு பில் பண்ணோம், அந்த பேமெண்ட் அப்படியே வருது. அது ஏதோ பிரபஞ்சம் பண்ணிட்டே இருந்தது. ஆனா பிரபஞ்சம் நம்ம கொடுக்கறது என்னன்றது தெரிஞ்சுக்கிறது எஃப்எம்சியில் ஜாயின் பண்ண பிறகுதான் அந்த விஷயம் தெரிஞ்சது. ஓஹோ, இதெல்லாம் நம்மளுக்கு கூப்பிட்டு கொடுக்குறாங்க, அதை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டு இருக்கோன்ட்டு. அதனால நிறைய பிளானிங்லாம் பண்ணோம். இந்த வருஷத்துல ஒரு 2 CR ஏதாச்சும் ஒரு கம்பெனிக்குன்னு ஒரு வேர் ஹவுஸ் வாங்கலாம் அப்படின்ட்டு பிளான் வச்சிருக்கோம். டெஃபினெட்லி அது கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா நடக்கும். இந்த 20 டிசம்பருக்குள்ள நாங்க அதை கண்டிப்பா அச்சீவ் பண்ணுவோம்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம் சார். ஏன்னா இது வந்து இந்த ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள போன பிறகு எந்த ஏன்னா நான் இப்போ வந்து ஒரு 1.5 lakhs நான் வாடகை கட்டிட்டு இருக்கோம். அது இல்லாம 4 பார்ட்னர்ன்றனா 4 வீட்டுக்கு பர் பார்ட்னர் 25,000 ரூபாய் படி 4 பேர் 1,00,000 ரூபாய் லோன் கட்டிட்டு இருக்கோம். இப்ப நாங்க என்ன எஃப்எம்சி சேர்ந்த உடனே அப்போ நம்ம 2,50,000 ரூபாய் நம்ம கம்பெனிக்கும் நம்ம இருக்கிறதுக்குமே நம்ம பே பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு. அது லோனா இருக்கட்டும், வாடகையா இருக்கட்டும். அதனால நாங்க என்ன பிளான் பண்ணோம், முதல் நம்ம 4 பார்ட்னரோட லோனை வந்து க்ளோஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம அந்த 4 வீட்டோட பேங்க் என்ன சொல்றாங்க, உங்க 4 வீட்டுக்கு நாங்க வந்து 2 crores வந்து கோடி தரோம்னு இருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டார்கெட் நாங்க 4 வீட்டோட லோனை க்ளோஸ் பண்ணிட்டு பேங்க் ஒரு 2 crores ஓடி தருவாங்க, அதை வச்சு பிளாட்டை வந்து வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்துருக்கு சார். அதான் சரி உங்ககிட்ட இதை டிஸ்கஸ் பண்ணுவோம் சொல்லலாம். ரொம்ப நன்றிங்க சார்.
நீங்க ஓடி வாங்கி ஃபிளாட் வாங்குறத நான் என்கரேஜ் பண்ணணும்னு எனக்கு தோணல. சரிங்க சார். பொதுவாவே லோன் வாங்கி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது அப்படிங்கிறது இஸ் நாட் அ குட் ஐடியா. ரைட் சார். பொதுவா லோன் வாங்குறது வந்து லோன் அப்படிங்கிறது ஒரு ஆயுதம், ஒரு டூல். அது வந்து ஆமாங்க சார். நிறைய பேர் பார்த்து பயப்படுவாங்க, நிறைய பேர் அதை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க, சில பேருக்கு எப்படி யூஸ் பண்ணன்னு தெரியாது. ஆனா ம். பொதுவா லோன் அப்படிங்கிறது வந்து நம்ம 2 வகையா லோன் வந்து வரும். ஒண்ணு வந்து ம். growth-க்காக வாங்குற லோன், இன்னொன்னு வந்து கம்ஃபோர்ட்டுக்காக வாங்குற லோன். கம்ஃபோர்ட் அப்படின்னா வீடு அப்படிங்கிறது ஒரு கண்டிப்பா ஒரு ஆடம்பரமான ஒரு விஷயமே, அத்தியாவசியமான விஷயமா நிறைய பேர் இல்ல. சொல்லல. சில பேர் அதை சொல்றாங்க, அத்தியாவசியம்னு சொல்றாங்க. அண்ட் நிறைய பேர் அத்தியாவசியம் இல்ல, அது ஆடம்பரம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் அது ஆடம்பரமாவே நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம வந்து பொதுவா வீடு வாங்கணும் அப்படின்னா அது வந்து சர்ப்ளஸா இருக்கிற மணியிலிருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் நீங்க ஒரு லேண்ட் இன்வெஸ்ட் பண்றீங்க, அது அன்எக்ஸ்பெக்டட்லி கொஞ்சம் அதிகமாயிடுச்சு, அதுலேருந்து வர லாபத்துல சர்ப்ளஸா இருக்கிற மணியில நீங்க வீடு கட்டுறது ஓகே. அப்படி இல்லாட்டி பூர்வீக ஒரு ப்ராப்பர்ட்டில இருந்து வரதுல வீடு கட்டுறது ஓகே. அல்லது நம்மளோட ப்ராஃபிட் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுல சர்ப்ளஸா இருக்குன்னா கையில் இருக்கிறத வச்சு நம்ம வீடு கட்டுறது வந்து ஓகே. ஆனால் லோன் வாங்கி வீடு கட்டுறது அப்படிங்கிறது நிறைய பேர், அதுவும் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் அட்வைஸ் பண்ணலை. அது வந்து கரெக்டான ஒரு இது இல்லைன்னு சொல்றாங்க. ஏன்னா growth-க்கு உண்டான பணத்தை எடுத்துட்டு போய் வீட்டுக்குன்னு போட்டு சென்டிமெண்ட்டா வந்து உட்காருறது growth-அ ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அண்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ், ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இதை பத்தி நம்ம பேசலாம். ஐ எம் நாட் அ ஃபினான்ஷியல் ம். எக்ஸ்பர்ட். ஆனா ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் சொன்னதை வச்சு நான் சொல்றேன். அண்ட் ஈவன் ரிச் டேட் புவர் டேட்ல ராபர்ட் கியோசாகி மெயினா அதுதான் சொல்றார். நம்ம வாழ்ற வீடுங்கிறது இஸ் நாட் அன் அசட், இட் இஸ் அ லயபிலிட்டி. அன்டில் அண்ட் அதர்வைஸ் நமக்கு ஒரு வருமானம் கொடுக்காத வரைக்கும் அது லயபிலிட்டி அப்படின்னு அவர் சொல்றார். அண்டு கையில வந்து காசை வச்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போறது எந்த பிரச்சனையுமே நமக்கு கிடையாது. அண்ட் நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, சென்டிமெண்டலுக்காக சொந்த வீடா வாங்கியே ஆகணுங்கிற அந்த சென்டிமெண்ட்டுக்காக இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு வீட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை லோன் கட்டுறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு பிஸ்னஸுக்கு காசு போடுறதுக்கு இல்லாம அவங்க பார்க்குறாங்க. அதாவது கிளாரிட்டி இல்லாம லோன் வாங்கி பிஸ்னஸ்ல போடுறவங்க லாக் ஆகுறாங்க. கிளாரிட்டியோட, எக்ஸ்பீரியன்ஸோட, கோர் காம்பிடன்சியோட அண்ட் ஃபவுண்டேஷன் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணதுக்கு அப்புறமா பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது அது பல மடங்கா நமக்கு தரதுக்கு ஆரம்பிக்குது. அப்போ அப்படி தர பட்சத்துல ஒவ்வொரு மாசமும் நம்ம ஒவ்வொரு வீடு வாங்குற அளவுக்கு உண்டான வருமானம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை எல்லாத்தையும் ஆமாங்க விட்டுட்டு சார். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே ஒரு அந்த எடுத்து வீட்டில் போட்டு லாக் பண்ணிட்டதுனால நிறைய பேர் பிஸ்னஸை ரன் பண்ண முடியாம இன்னைக்குமே நான் நிறைய பேர்த்த பார்க்குறேன். அண்ட் ஈவன் நான் நிறைய பேர்த்துக்கு அட்வைஸ் பண்ணதும் உண்டு. உங்க பிஸ்னஸ்ல நீங்க எல்லாத்தையுமே உங்க வீட்டில் லாக் பண்ணியிருக்கீங்க. உங்க இடத்துல நான் இருந்திருந்தேன்னா அந்த வீட்டை சேல் பண்ணி அதை பிஸ்னஸ்ல தான் போட்டிருப்பேன். பிகாஸ் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கு, நல்ல ஒரு கிளாரிட்டி இருக்கு, நல்ல ஒரு கோர் காம்பிடன்சி இருக்கு. அது எல்லாத்தையும் விட்டுட்டு ஃபினான்ஸுங்கிற ஒரு இடத்துல போய் மாட்டிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். சில பேர் அக்செப்ட் பண்ணிட்டு அதை பண்ணதுனால நிறையா சேஞ்சஸ் ஆயிருக்கு. அண்டு சில பேர் அது வந்து சென்டிமெண்டலாக இருக்கிறதுனால அந்த டெசிஷன் அவங்க மட்டுமே எடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால அது வந்து ஸ்டில் அவங்க லாக்லேயே இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இஃப் யூ ஆஸ்க் மீ, நீங்கள் வந்து டிசைட் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் கோ. நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. பட் நீங்கள் எங்கிட்ட கேட்டதுனால நான் சொல்கிறேன், இட் இஸ் நாட் அ குட் ஐடியா. சார் ஆக்சுவலா எஃப்எம்சி வர முன்னாடியே இந்த வேலை எல்லாத்தையும் பண்ணிட்டோம் நாங்க. என்ன ஓகே. பண்றது, கடன் வாங்குறது, எதுக்கு கடன் வாங்குறதுன்னு தெரியாம எல்லா வேலையும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பிசினஸ் க்ரோத் பண்ண முடியாம இருந்ததுனால தான் இங்க ஒரு அதாவது ஒரு ஒரு இடத்துல ஸ்டக் ஆயிட்டோம் நாங்க. இந்த டேர்ன் ஓவரை இன்க்ரீஸ் பண்ணவே முடியல. அந்த நம் அதாவது அஹ், 4.5 கோடிக்கு மேல என்னால டேர்ன் ஓவர் இன்க்ரீஸ் பண்ணவும் முடியல. அப்பதான் அந்த பிரபஞ்சம் வந்து உங்க வீடியோ வந்து என் கண்ணு முன்னாடி காமிச்சது. அந்த டேர்ன் ஓவர் இன்க்ரீஸ் பண்றது தான் நம்ம ஜாயின் பண்ணோம். ஜாயின் பண்ண பிறகு தான் தெரிஞ்சது, அடடா இந்த கடனை நம்ம வாங்கி இருக்க கூடாது. அதனாலேயே இப்ப என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கோம், ஒன்னா க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கோம். பர்சனல்ல இருந்து எடுத்து எது முக்கியம், லாஸ்ட் டைம் கூட நம்ம பேசியிருப்போம், எது எது அதிக நீங்கள் இப்போ வட்டியில டேர்ன் வாங்கி. ஓவரில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா,
ஆமாங்க சார். டேர்ன் ஓவர்ல பாக்குறீங்க. இப்போ ப்ராஃபிட்ல வந்து அதே பட்சத்துல பாக்குற பட்சத்துல அப்ப நீங்க ப்ராஃபிட்ல ஆஹ், ஒரு டார்கெட் ஒன்று செட் பண்ணி அந்த ப்ராஃபிட் ரீச் ஆச்சுன்னா அந்த ப்ராஃபிட் வர்றதுல வந்து வி கேன் கோ ஃபார் ஓன் ஹவுஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க பிளான் பண்ண முடியும். ஆமாங்க சார். ஆமாங்க சார். ஆமாங்க சார். அப்படி பண்ற பட்சத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து ஒரு ஒரு 10 சென்ட்ல ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா மேபி ஃபியூச்சர்ல 1 ஏக்கர்ல ஒரு வீடு கட்டுறதுக்கு கூட ஒரு ரொம்ப வாய்ப்பு சிம்பிளா அதிகம். கட்டுற மாதிரி இருக்கும். ஆமாங்க சில பேர்லாம் 3 சென்ட்ல வீடு கட்டுறதே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டுவாங்க. ஆமாங்க சார். அதாவது பிசினஸ்ல இருக்கிற காசு எடுத்து வீட்டில் போட்டுட்டு கஷ்டப்பட்டு கட்டுவாங்க. ஆனா பிசினஸ்ல போட வேண்டிய டைம்ல பிசினஸ்ல போட்டு அந்த பிசினஸை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக ஒர்க் பண்ணியிருந்தா அவங்க கட்டுற மாதிரி வீடை ஒவ்வொரு மாசத்துக்கு ஒவ்வொரு வீடு வந்து கட்டியிருக்க முடியும். அது எல்லாமே பாசிவ் இன்கமா நடக்கும். மாத்திருக்க முடியும். ஆனா இது எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் கிடையாது. நான் வந்து ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்கள மட்டுமே சொல்றேன் அண்ட் கோர் காம்பிடன்சி ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களுக்கு மட்டுமே சொல்றேன். அது இல்லாம எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு. ரீசெண்டாவே என்னோட நெய்பரே ஒருத்தவங்க வந்து பார்த்துருந்தாங்க. அவர் வந்து ஒரு நல்ல இடத்துல ஒரு கடை கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய பேக்கரி ஒன்று பண்ணார். இப்போ அவரால் ரன் பண்ண முடியலன்னு சொல்லி டோட்டலாக லாஸுக்கு அதை வேற ஒருத்தங்கிட்ட சேல் பண்ணிட்டு இப்போ வேற எங்கேயோ வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏன் ஒர்க் பண்ண முடியல அப்படின்னா பிகாஸ் அந்த இடத்துல கண்டிப்பாக பேக்கரி வச்சா நல்லா தான் போயிருக்கும். ரொம்ப நல்ல ஒரு யோசனையாக கூட எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் அவருக்கு கோர் காம்பிடன்சி இல்லாதனால அவருக்கு அதை எப்படி நடத்துறதுங்கிறதுலாம் பெருசாக ஐடியா இல்லாம அது இம்ப்ரூவும் அவர் பண்ணிக்கிறதுக்கு பெருசாக மெனக்கெட் பண்ணாதனால வெறும் இன்வெஸ்ட் பண்ணி வெறும் டாம் டோம்னு அப்படியே பெருசாக காமிச்சா அது ஓடிரும்னு அவங்க நினச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதனால அவர்னால ரன் பண்ண முடியல. ஆனால் அவர்கிட்ட யார் வாங்கினாங்களோ அவங்களால ரொம்ப நல்லா ரன் பண்ண முடியுது. ஸோ சில பேர் என்ன சொல்லுவாங்க அந்த இடம் ராசி இல்லைன்னு சொல்லுவாங்க. புல்ஷிட். கண்டிப்பாக தப்பான கண்டிப்பா ஒரு விஷயம். ரைட். அவங்க மேலே கோர் காம்பிடன்சி இருக்கிற ஒருத்தர் அது பண்ணுனா டெஃபினட்டாக அது வந்து நல்லா தான் நடக்கும். ஸோ பெருசாக இன்வெஸ்ட் பண்ணிட்டதுனால ஒரு பிஸ்னஸ் ஓடிராது. ஆனால் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய டைமில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதும் தவறான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா growth-க்கு அது வந்து பாதிக்கிற மாதிரியும் இருக்கு. இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்து டிசைட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதனால எமோஷ்னலாக வீடு வாங்குறது அப்படிங்கிறது இஸ் நாட் அ கிரேட் ஐடியா. ஏன்னா ஃப்யூச்சரில் வேற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து புதுசாக காரே வாங்க மாட்டாங்க அண்ட் வீடே வந்து ஓன் ஹவுஸுக்கு போக மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 to 20 years தாண்டி சொல்கிறேன் நான். ஆமாங்க ஏன்னா சார். ஃபாரின் கண்ட்ரீஸில் சில கண்ட்ரீஸில் கல்யாணமே பண்ணிக்கிறதுக்கு விரும்ப மாட்டேங்கிறாங்கங்கிற மாதிரிலாம் அடுத்த டெவலப்டு கண்ட்ரீஸில் சில இதெல்லாம் அந்த மாதிரிலாம் கூட ஆயிட்டு இருக்கு. ஸோ ஃப்யூச்சரில் வேல்யூ எல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி உண்டான வேல்யூலாம் இருக்காது. கம்ப்ளீட்டாக வேற வேற இதாக மாறும். ரைட். ஆக்சுவலா என்ன சார், நாங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கையில பணமே ஃபர்ஸ்ட் கிடையாது. எங்களுக்கு தெரிஞ்சது வேலை செய்ய தெரியும், அந்த வேலையை எப்படி எடுத்துட்டு வர்றதுன்னு தெரியும். எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் எனக்கு தான். ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறேன்னா மொதல் பணம் போடணும்னா நான் பேங்க்கை தான் போய் தேடி பிடிக்கணும், இல்லை நல்ல ஒரு ஃபைனான்சரை பிடிக்கணும் நான். இல்லாட்டி அந்த வேலையை நான் விடுற மாதிரி வரும். ஏன்னா எனக்கு தேவை ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு 3 மாசத்துக்கு பணம் கண்டிப்பா தேவை. அப்போ நான் வந்து பேங்க்ல போய் லோன் வாங்க. ஆனா நீங்க சொன்ன கரெக்ட். லாஸ்ட் டைம் கூட நம்ம ஒரு மீட்டிங்ல கூட சொன்னீங்க, லோன் உங்களை வந்து நீங்க கரெக்டான விஷயத்துக்கு யூஸ் பண்ணீங்கன்னா அது உங்களை இன்னும் அதாவது பிசினஸ் இன்னும் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஓட வைக்கும். அதை கரெக்டான இடத்துல யூஸ் பண்ணணும், தேவையில்லாம வாங்கக்கூடாதுன்னு நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி நாங்க லோன் வந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தான் சார் வாங்குவோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இப்ப இது நான் இடம்னு சொன்ன வந்து என்னோட வேர் ஹவுஸ் ரெடி பண்றதுக்கோசரம். எப்படி பாத்தீங்கன்னா ஒரு வேர் ஹவுஸ், இப்ப நான் வேர் ஹவுஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 2 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு இருக்கோம் பர் மந்த். 2 லட்ச ரூபா மாசம் மாசம் போயிட்டே இருக்கு. இப்ப எங்க ஜாப்லாம் வந்து சர்வீஸ் ப்ரொவைடர், மாசத்துக்கு இந்த இன்கம்னு வராது. இப்ப லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா எஃப்எம்சி சேரத்துக்கு முன்னாடி என்னோட டேர்ன் ஓவர் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 2-3 போயிட்டு இருந்தது லாஸ்ட் டிசம்பருக்கு முன்னாடின்னு பாத்தீங்கன்னா. ஆனா மற்ற ஒரு 4 CR வந்து பாத்தீங்கன்னா எஃப்எம்சி சேர்ந்த பிறகு பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், அது என்னன்னு தெரியல, ஒரு அதிசயமா பாத்தீங்கன்னா ஒரு 4 கோடி ரூபாய் அந்த
டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 4 மாசத்துல. அந்த மாதிரி எங்களுக்கு திடீர்னு அந்த சர்வீஸ் இன்க்ரீஸ் ஆகும். 8 மாசம் பாத்தீங்கன்னா என்னோட டர்ன் ஓவர் பாத்தீங்கன்னா 2 CR தான் இருந்தது. 8 மாசம் நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன். வருஷம் வருஷம் நாங்க என்ன பண்ணுவோம், அட்லீஸ்ட் இந்த 4 தொடர்றதுக்கோசரம் இந்த பில்லிங்கை சீக்கிரம் பண்ணுங்க, அந்த பில்லிங்கை சீக்கிரம் பண்ணுங்க, மார்ச் 31 ஜாப முடிங்க அப்படின்னு ப்ரெஷர் பண்ணிட்டு இருப்போம். இந்த வாட்டி கூலா போயிட்டு 6.28 பில்லிங் பண்ணிட்டோம் நேற்று கணக்கு பார்க்கும்போது. மிச்சத்தை நாங்க என்ன சொன்னோம், வேணாம் வேணாம், மிச்ச பில்லாம் 1ஆம் தேதிக்கு மேலே நீ பண்ணிக்கோ, இப்போ மார்ச்ல வந்து பில்லிங் பண்ண வேணாம், நம்ம வந்து அது ஏன் தோணுச்சுன்னு தெரியல, 1ஆம் தேதிக்கு மேல பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே. இன்னைக்கு அந்த பேலன்ஸ் ஒரு 30-40 லட்சம் பில்லிங் பண்ணோம். அது இன்னைக்கு பண்ணிட்டோம் நாங்க காலையில. Fantastic. இல்லாட்டி வருஷம் வருஷம் வந்து 31 இது க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஒரு சைட்டும் ப்ரெஷர் பண்ணும். இன்னைக்கு ஜாபை கம்ப்ளீட் பண்ணுங்க, உடனே நம்ம பில்லிங் பண்ணி ஆகணுன்ட்டு. இந்த வாட்டி என்னன்னு தெரியல, அப்படியே கூலா போயிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்தாச்சு. இது லாஸ்ட் ஜனவரியில இருந்து நான் எஃப்எம்சில இருக்கனால நம்மளோட நம்மளுக்கே தெரியாம நம்ம மாற்றங்கள்லாம் வந்திருக்கு. எந்த இடத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணா எந்த விஷயம் நடக்குன்றது தெரியுது நம்மளுக்கு கிளியரா. ஆமாங்க சார். பிசிக்கல் ஈவெண்ட்டுக்கோசம் கொஞ்சம் வெயிட் இன்னும் ஒரு 1 மந்த் இருக்கு. எப்படியாச்சும் அங்க வந்துட்டோம்னா நீங்க சொன்ன அந்த 1000 daysல 10x அச்சீவ் பண்ணிடலாம். தேங்க்யூ சார். Fantastic. கிரேட். உங்களோட நல்ல தொடக்கமா இருக்கணும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் அபரிவிதமான வளர்ச்சிக்கு இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஐ எம் ப்ரேயிங் ஃபார் தட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் ராஜேஷ் ஃபார் ஷேரிங். எஸ், சுந்தரி மேடம் இருக்கீங்களா? வணக்கம் சார். வணக்கம் மேம். உங்களுக்கும் எங்களோட புது வருஷ வாழ்த்து. உங்களோட வாழ்த்துக்கு மிக்க நன்றி. புது வருஷ வாழ்த்துக்கள். நன்றி. போன வாரம் நீங்க நடத்தின அந்த புக் ரிவ்யூல மீட் பண்ணியிருந்தேன். நல்லபடியா நடந்துச்சு. நீங்க வந்து முதல்ல ஒரு புக் ரிவ்யூவை போட்டு அதன் மூலம் புத்தகத்தை படிக்கிறதுக்கு தூண்டுறதுக்காக அந்த மாதிரி போட்டிருப்பீங்க. பட் அது சில வேளையில பெரும்பான்மை 80% அந்த மாதிரி இருக்கக்கூடும். பட் நான் எதிர்பார்க்கறது முன்னாடியே ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே என்ன புத்தகம்ன்றது சொன்னால் அதை ஒருக்கா பார்த்துட்டு வந்தால் அந்த புக் ரிவ்யூ கேட்கறதுக்கு கொஞ்சம் என்ன போனவங்களுக்கு பிரயோசனமா இருக்கும். ஏனென்று சொன்னால் இப்ப புக் ரிவ்யூ ஒரு டேட் லிமிட் இருக்கும் இல்லையா, 15 டேஸுக்கு முன்னாடி சொன்னா 15 டேஸ்ல இந்த புக்கை படிக்கணும்ண்டு. இப்ப நீங்க சொன்னீங்க படிக்கணும்ன்ற ஆர்வம் வந்துடுது, புத்தகத்தை தூக்கியாச்சு. ஆனா இங்க ஒரு லிமிட் இல்லாததால அது பின்னால போயிடும். அது தவிர படிச்சாலும் அதை இருக்கும் இன்னொரு தடவை இன்னொருத்தரோட டிஸ்கஸ் பண்ண வேணும் போல இருக்கும். அதனால இன்னொரு புக் ரிவ்யூ நீங்க போடுறதா இருந்தால் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த புக் ரிவ்யூ நடைபெறும்ன்றதை போட்டு விட்டீங்களா இருந்தா எனக்கு உதவியா இருக்கு. நீங்க அது குரூப்லயே நீங்க போஸ்ட் பண்ணுங்க. ஆக்சுவலா அந்த புக் ரிவ்யூ வந்து என்னோட கண்ட்ரோல்ல இல்லை. நான் வந்து ஜஸ்ட் ஃபெசிலிட்டேட் தான் பண்றேன். நான் எப்படி பண்றேன்னா, இந்த வாரம் யார் வந்து ரெடியா இருக்கீங்க அப்படின்னு நான் கேட்பேன். அவங்க யார் ரெடியா இருக்காங்களோ அவங்க வந்து ரிவ்யூ பண்றாங்க. ஸோ நீங்க வந்து 2 வாரத்துக்கு முன்னாடியே சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்ககிட்ட நான் சொல்ல முடியாது. பட் ஃபியூச்சர்ல அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் கொண்டு போகலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங். ரொம்ப நன்றி. கிரேட். எஸ், ஜவஹர் இருக்கீங்களா? சார் வணக்கம். எஸ் சார், வணக்கம், சொல்லுங்க. இன்னைக்கு காலையில ராஜா சாருடைய மார்னிங் வச்சிருந்தோம். உங்களோட வாய்ஸ் கொஞ்சம் டவுனா இருக்கு. சரியான ராஜா சாருடைய மார்னிங் கேட்குங்களா சார்? உங்களோட வாய்ஸ் கிளியரா இல்லைங்க, ரொம்ப டவுன் ஆகி ஒரு 15% தான். இப்போ பெட்டர், சொல்லுங்க. லைன்ல இருக்கீங்களா? கேக்குங்களா சார்? எஸ், ஆடிபிள், சொல்லுங்க.
ஆரிஃப் ராஜா சாருடைய ரிச்சுவல் நல்லா இருந்துச்சு சார். மார்னிங் ரிச்சுவல். மார்னிங் ரிச்சுவல்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆமாம், ஓகே. ரொம்ப சிறப்பாங்க சார். இன்னைக்கு சரியான துவக்கத்தை கொடுக்குங்க சார். காலையில் எழுந்திரிச்சு அதை செஞ்சு முடிச்சது ரொம்ப சிறப்பான துவக்கத்தை கொடுத்தது. எப்பயுமே இந்த நியூ இயர் செலிப்ரேஷன் கூட நான் கொண்டாடாத நான் வந்து இன்னைக்கு வந்து இந்த ஒரு நாளை ரொம்ப சிறப்பாக மனசுக்கு சிறப்பாக பட்டது. நான் கம்பெனியில் நிறைய விஷயங்கள் செஞ்சேன் சார். காலையில் ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு சின்ன ஸ்வீட் கொடுத்து ஆரம்பிக்கிறது, ப்ளஸ் கம்பெனியில் ஒரு மீட்டிங் கொடுத்து எல்லா ஸ்டாஃபையும் உட்கார வச்சு எல்லாம் ஸ்வீட் கொடுத்து இந்த மாதிரி வருஷத்துடைய பரவ செலவுலாம் கணக்கெல்லாம் கொடுத்து நம்ம கம்பெனி இதுக்கப்புறம் இப்படி போகணுன்னு ஒரு சில ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் சார். நிறைய இப்போ நான் எனக்கே ஒரு சின்ன மாற்றம் இருந்தது சார். நம்ம இதில் எஃப்எம்சி சேர்ந்தது, அது ஒரு வைப்ரேஷன் சொல்லுவீங்க சார். அதான் சார், அது வந்து நானே எனக்கு இந்த அளவுக்கு பேசணும் எனக்கு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு சில ஸ்டெப்ஸ் பேசியிருக்கேன், நிறைய மாற்றம் சார். ரொம்ப ரொம்ப நாள் சார். நான் இன்னும் நிறைய பேசணும்னா ஒரு நல்ல கண்டிஷன் வரணும் இருப்பாங்க சார். நல்ல நிலைக்கு வரணும் இருப்பாங்க சார். ஃபேண்டாஸ்டிக். ஸோ நம்ம லாஸ்ட் 1-to-1 அப்புறம் நீங்க ஏதாச்சும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஏதாச்சும் பிளான் பண்ணியிருக்கீங்களா? அதை பத்தி சார் கம்பெனில பேசுறேன். என்னவோ தெரியலங்க சார், அந்த நீங்க சொன்ன ஸ்டெப் எதுவுமே நவர்க்க முடியல. பிளஸ் ஃபைனான்ஸ் லாக் ஆயிருங்க சார் கொஞ்சம். அதை பத்தி எல்லாமே பேசிருக்கேன், எல்லாருமே ஒர்க்கர்ஸ் கிட்ட பேசியிருக்கேன். நான் மட்டும் நினைச்சா இது வந்து என்னோட வைப்ரேஷன் மட்டும் பத்தல நினைக்கிறேன். இந்த ஒர்க்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன், செய்ய முடியல. நீங்களாம் இதெல்லாம் இதை செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இது நடக்கும்னு எதிர்பார்க்குறேன். அதனால எல்லாரும் இதை பத்தி யோசிங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் திங்க் கொடுத்துருங்க சார். எல்லாருமே அதை பத்தி பேசலாம் சார். நீங்க நீங்க சொன்ன அந்த மிஷின்லாம் சும்மா லாக் ஆகி நிக்க கூடாதுன்றத அவங்களே ஃபீல் பண்றாங்க. இப்போ அவங்களே சரி செய்யணும்னு முடிவு போட்டுருக்காங்க சார். இதுக்கப்புறம் ஸ்டெப் நவர்னு எதிர்பார்க்கணும் சார். ரொம்ப நன்றிங்க சார். கிரேட். நான் ப்ரே பண்ணிக்கிறேன், சீக்கிரமா ஆக்டிவ் மோடுக்கு வரட்டும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங். எஸ், சிவகாமி மேம் இருக்கீங்களா? ஹாப்பி ஈவினிங் சார். ஆடிபிளா இருக்காங்க சார்? ஆடிபிள். ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். வந்துட்டு ஆக்சுவலா அன்னைக்கு நீங்க சொன்னப்போ ஒரு வேர்ட் சொன்னீங்க, டிரான்சிஷன் நடக்கணும் அப்படின்னு. ஆக்சுவலா அன்னைக்கு எனக்கு அது புரியல. தேங்க்ஸ் டு த புக் ரீடிங் செஷன். ஏன்னா நான் இப்ப 2வது புக் கம்ப்ளீட் பண்ண போறேன் சாட்டர்டேவோட. அந்த அது ரொம்ப அது வந்து ஒர்க் அவுட் மாதிரி புக்கு. ஸோ அது நான் பண்ணும் பொழுது அந்த டிரான்சிஷன் எங்க நடக்கணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு கிளியரா புரிஞ்சுதுங்க. ஸோ அது 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 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான டெசிஷனா தான் இருக்கும். பட் ஆனா அதுக்காக பாத்தீங்களா ரொம்ப டிசிப்ளின்டா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். பேப்பர் ஒர்க்ஸ் ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கு, எல்லாம் போடுறேன். என்னன்னா நான் எங்கெல்லாம் மிஸ்டேக், அதாவது எந்த இடத்துலலாம் நான் மாத்தி செஞ்சிருக்கணும் அப்படிங்கிற கிளாரிட்டி வந்து எனக்கு அந்த ஒர்க் அவுட்ஸ்ல வந்து நிறைய கிடைச்சிருக்குங்க சார். நான் ஒரு 2 விஷயம் சொன்னா மேபி நான் மத்தவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்குன்றதுனால நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, டீமை வந்து ரெக்ரூட் பண்ணணும். ஆக்சுவலா அந்த ஆகஸ்ட் செப்டம்பர்ல பாத்தீங்களா பிசினஸ் செம்ம ஃப்ளோல இருந்துச்சு. அந்த ஃப்ளோல இருக்குது அப்படிங்கிறதுக்காக டீமை இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். அந்த டீமை இன்க்ரீஸ் பண்ணது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எனக்கு அந்த பேமெண்ட் கொடுக்கறதுலயும் ஐடியா இல்ல. சோ அதனால பேவும் ரொம்ப நிறைய அந்த ஸ்டார்டிங்ல நிறைய பே கொடுத்ததுனால டோட்டல் அந்த பிரேக் ஈவனே எங்க ஸ்டக் ஆயிருக்கு அப்படின்னா, டோட்டலா டீமோடைய சேலரியில தான் வந்து பாத்தீங்கன்னா வித்ஹோல்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிறது வந்து இப்ப அத இப்ப ஒர்க் அவுட் பண்ணி அத டீம் நிறைய பேர் இருந்ததுனால யார் என்ன வேலை செய்யறதுன்றத கன்ஃபியூஷன் அனுப்பிச்சு டோட்டல் வைபு குறைஞ்சி அது ஒரு கொலாப்ஸ் மாதிரி தான் ஆயிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா டீமை ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எங்களோட 3 அப்படின்னு, அதாவது நம்மளோட 3 அப்படிங்கிற மாதிரி பண்ணி பர்ஃபெக்டா இவங்களுக்கு இதுதான் ஒர்க், இந்த இடத்துல நான் உங்களை மட்டும் தான் கொஸ்டின் கேட்பேன், இந்த இடத்துல பிளஸ்னால நீங்க தான் மைனஸ்னால தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுங்க அந்த அப்படின்ற மாதிரி பேசி வந்து இப்ப இந்த 1 வீக்கா வந்து திருப்பி நம்ம அதாவது அஸ்யூஷுவலா ரன் பண்றதே தான் அந்த டீமை வந்து பண்ணி மைன்யூட் ஜேடி கொடுத்து ஒர்க் பண்றப்ப பாத்தீங்கன்னா அந்த எஃபிஷியன்சி வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் இந்த பிரிச்சு போறது பிரேக் ஈவன்ல நம்ம நிறைய
ஆப்ரேஷனுக்கு ஒரு காஸ்ட் ஆகும், ரா மெட்டீரியல் ஒரு காஸ்ட் ஆகும். அது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அது எனக்கு 1 வீக்கா ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துச்சுங்க. அது இன்னைக்கு பிரிச்சு எல்லாத்தையும் அதுக்கு தனித்தனியா ஒரு சின்ன டப்பா வச்சு ஆப்ரேஷன் காஸ்ட் தூக்கி எடுத்து போட்டு, சேலரி எடுத்து போட்டு, அப்படி எடுத்து போடும் பொழுது, இன்னும் ஒரு சின்ன அமௌண்ட் தான் நம்மளுக்கு ப்ராஃபிட்டுக்கு தேவை அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா, மைண்ட் வந்து ரொம்ப ஹாப்பியா அதான் அந்த ரிக்ரஸ் ரிவ்யூவோட இது வந்து நல்லா தெரியுது. அப்ப இந்த 2 டீம் மெம்பருக்கே வேலை ரொம்ப கம்மியா இருக்கிறப்ப, சோ அது அந்த லெசன வந்து நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். மேபி இது நம்ம அடுத்தடுத்து இன்னும் பெருசா போறப்ப கூட அந்த ஒரு டீம் மெம்பர் அப்பாயிண்ட் பண்ணும் பொழுது, அவங்களுக்கு அந்த 8 ஹவர்ஸ் நம்ம வரணும். அந்த 8 ஹவர்ஸ்க்கான ஒர்க்க வந்து நம்ம வச்சிருக்கோமா? அப்படிங்கறதெல்லாம் ஜேடில ஃபிக்ஸ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு இப்ப அது ஒரு பெரிய லெசனா இருந்துச்சுங்க சார். 2வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா அந்த மேஜிக் புக் தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதுல ஒரு எக்ஸசைஸ வந்து ரிப்பீட்டடா என் மைண்ட் சொல்லிட்டே இருந்துச்சு. சரி அத படிச்சுதான் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, மாயாஜாலமாய் வேலை செய்யும் ஒன்று அப்படின்றது அந்த டாபிக். அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த இடத்துல இருக்கிற அந்த என்னெல்லாம் தேங்க் பண்ண முடியுமோ அத மட்டும் செஞ்சுட்டே இருங்க. அதான் அந்த எக்ஸர்சைஸேங்க. நான் அப்புறம் யோசிச்சு பார்த்தேன். நம்ம கடைக்குள்ள உட்கார்ந்து என்ன பண்றோம்? அப்படின்னு அப்ப யாரு ஓனர் அப்படிங்கிறவங்க நம்ம உட்கார்ந்து என்ன பண்றோம் அப்படின்னா, பிளஸ் எல்லாம் பாக்குறதோட அங்க இது மாத்திருக்கணும், இது நடந்திருக்கணும், இன்னும் டர்ன் ஓவர் நம்ம எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிற போதே அங்க நம்ம நெகட்டிவா தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறப்ப நான் இன்னைக்கு ஒரு நாள் அத மாத்தி வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த அந்த எக்ஸர்சைஸ ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் எங்க இருந்தாலும் அந்த இடத்தோடைய பாசிட்டிவிட்டிய வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பண்ணி ஒர்க் பண்றப்ப பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ட்ரெமெண்டஸ் சேஞ்ச் வந்து எனக்கு தெரிஞ்சதுங்க. அப்ப நம்மளுடைய அந்த தாட் ப்ராசஸ் வந்து ஆக்சுவலா ப்ராப்ளம் நோட் எழுதணும். ஆனா பொழுதுனிக்கா அதையே யோசிச்சு இருக்க கூடாது. வந்துட்டு அந்த எது இருக்கோ அதுக்கு வந்து நம்ம எவ்வளவு தூரம் கிராட்டிடியூடா இருக்கிறோம் அப்படிங்கறதுல நான் பர்சனலா மிஸ் பண்ணியிருக்கேன். அப்படிங்கிறது வந்து ஒரு இது வந்து பெரிய பல்பானா வந்து இந்த நியூ இயர்ல வந்து இது ரொம்ப ஒரு பெரிய சேஞ்ச் ஓவரா வந்து எங்களுக்கு கிடைச்சதுங்க. சோ தேங்க்யூ ஃபார் தட் வண்டர்ஃபுல் புக் ரீடிங் செஷன். ஏன்னா இதுக்கு முன்ன அதே இத வந்து நான் நிறைய இடத்துல அத செஷன்ஸா பண்ணியிருக்கேன் நானு. நான் மோர் தென் ஒரு 7 டைம்ஸ் வந்து அது ஒரு 8 டேஸா 33 டேஸா 40 டேஸா அத பாத்தீங்கன்னா செஷன்ஸா பண்ணியிருக்கேன். நான் பண்றப்பெல்லாம் நான் உங்ககிட்ட கூட சொல்லியிருக்கேன். அதை எப்ப பண்ணாலும் ஒரு பிரேக் த்ரூ எல்லாருக்குமே கிடைக்கும்னு. ஆனா அதெல்லாம் கிடைச்சிருக்கு. போன டைம் நீங்க சொன்னீங்க, இதுக்கு மேல நீங்க புக் படிங்க. அது உங்களுக்கு ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ குடுக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அது வந்து நான் நம்பினேன். எப்படி அது இருக்கும்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னே எனக்கு ரொம்ப வந்து அது ஆசையா இருந்துச்சு. திருப்பி அது படிக்கிறப்ப. இது எப்படின்னா, இந்த புக்கு வந்து இது எப்படின்னா அப்படி செதுக்கியிருக்கு. எந்த இடத்துல அதாவது சிற்பியோட வேலையே தேவையில்லாததெல்லாம் எடுத்தா தானா அந்த சிற்பம் கரெக்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி நான் எவ்வளவு டிசிப்ளின் முக்கியம். சிம்பிளா கிராட்டிடியூடைய ஸ்பெல்லிங் வந்து டிசிப்ளினுக்கான ஸ்பெல்லிங் அப்படிங்கறத வந்து ரொம்ப நல்லா இந்த புக்கு நான் 7 டைம் என்னத்த எடுத்து இதுக்கு முன்ன செஷனா அதுக்கே அப்படி அந்த மாதிரி பிரேக் த்ரூஸ் எல்லாம் வந்திருக்கிறப்ப இதை இன்னி செய்யும் பொழுது அது எப்படி இருக்கும் அப்படின்னு அதான் அந்த பவர் ஆஃப் நம்ம ஸ்கோர் காம்பிடன்ஸ் அந்த ஸ்வீட் ஸ்பாட்ல இருந்து ஒரு வேலையை செய்யறப்ப அது கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. மேபி அது இன்னும் என்னுடைய அடுத்த புக் ஷேரிங்ல வந்து இன்னொரு அது ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதோட டோட்டல் 30 டேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி எல்லாம் அது என்னைய செதுக்கி இருக்கு அப்படிங்கிறது வந்து ரியலா அது எனக்கு வந்து ரொம்ப தேவையான லெசனா அது வந்து இருந்துச்சு. சோ தேங்க்யூ சார். எனக்கு எப்படி அதை சொல்றதே எப்போதுமே நான் உங்ககிட்ட சொல்லுவேன், எப்படி அவளை கரெக்டா கண்டுபிடிச்சு இத செய்யணும் அப்படின்னு நீங்க எங்க கிட்ட சொல்றீங்க அப்படின்றது வந்து நான் எப்பொழுதுமே அதை அட்மையர் பண்ணுவேன். இந்த டைம் அப்படிதான். எனக்கு உண்மையுமே அந்த ஈகிள் டிரான்சிஷன் மாதிரியான ஒரு டிரான்சிஷன் பீரியட நோக்கி அந்த டிரான்சிஷன் பீரியட்ல இருக்கோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு புரியுது. சோ தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் அந்த விஸ்டம் மென்டர்ஷிப். தேங்க்யூ சார்.
கிரேட். உங்களோட பிசினஸ்ல அடுத்த ஸ்டெப் என்ன? அந்த அந்த பார்சல் பாயிண்ட் தான் அது பார்த்துட்டே இருக்கும் சார். பிளேஸ் இருக்கு. ஆனா அதுக்கு நிறைய அது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய வந்துட்டே இருக்கு. அதுக்கு முன்னால இவங்க இந்த ஒவ்வொரு டைமும் ஃபேமிலில இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு டைமும் நீங்க இப்படிதான் சொல்ற. அடுத்தது போனா சக்சஸ் ஆயிரலாம். அடுத்தது போனா சக்சஸ் ஆயிரலாமே. நிறுத்த அந்த டாபிக்க முன்ன. எங்களுக்கு இந்த இடத்துல என்ன பண்ண முடியுமோ அத சொல்லு. அப்புறம் மீதி எல்லாத்தையும் பேசிக்கலாம். வந்துட்டு இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ வந்துட்டு நான் அத வந்து கம்ப்ளீட் பேப்பர் ஒர்க், மைண்ட் ஒர்க்ல வந்து அத ஃப்ரேம் பண்ணிட்டே இருக்கேன். அதுக்கான ஒர்க் போயிட்டே தான் இருக்குது. போற இடத்தெல்லாம் அந்த ஸ்பாட் பார்த்துட்டு தான் இருக்கோம். மேபி எஸ் இந்த ஒர்க் இப்படி போகிறப்ப இதுவும் அது எப்படி மேட்ச் ஆயிரும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க சார். சோ அதுக்கு முன்னாலேயே இன்னொரு ஸ்ட்ராங் டெசிஷன் என் சைட்ல இருந்து அந்த பார்சல் பாயிண்ட் போறதுக்கு முன்னால எடுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது யூனிவர்ஸ் வந்து எனக்கு ஒரு இன்ட்யூஷன் கொடுத்துட்டே இருக்கு. அது நான் அப்புறம் உங்க கூட பர்சனலா அது 1 to 1 வரும்போது அதை டிஸ்கஸ் பண்ணிக்கலங்க சார். சோ அதனால அதுக்கான அதாவது என்னன்னா மைண்ட் ஒர்க் அது பார்சல் பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணா அது எப்படி ஒர்க் அதுக்கு என்னென்னலாம் நம்ம இன்னும் நம்மளுக்கு தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கான கண்டிப்பா இப்ப நம்ம பார்சல் பேக்கிங்லாம் மாத்தி தான் ஆகணுங்க. சோ அந்த பார்சல் பேக்கிங்காக என்ன ஒர்க் பண்ணலாம் அந்த ஒர்க் எல்லாம் அது வாக்குல நான் பண்ணிட்டே தாங்க சார் இருக்கேன். சோ வந்துட்டு கொஞ்சம் இவங்க அவங்க சொல்றதும் கரெக்டா தான் இருக்கிற மாதிரி. ஏன்னா எல்லா பினான்ஸும் அவங்க தான் அரேஞ்ச் பண்ணி தராங்க. நீ இப்ப அடுத்தடுத்து போகிறப்ப எல்லார்கிட்ட இருந்தும் கொஸ்டின்ஸ் நிறைய வருது. சோ ஏதாவது ஒரு இடத்துல நின்னு அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டா இந்த இடத்துல இவங்க சரி பண்ணிட்டாங்க. இனிமேல் இவங்க எங்க போனாலும் சரி பண்ணிடுவாங்கன்ற பிலீஃப் எங்களுக்கு வரும். அப்படிங்கறதுனால நான் அதை வந்து ஃபாஸ்டா அந்த சைடுக்காக கொஞ்சம் ஒர்க் பண்றேங்க சார். Okay, ma'am. We can discuss about that. And thanks for sharing and more தேங்க்யூ fortune to சார். you. Great. Yes, ராஜ்குமார் இருக்கீங்களா? குட் ஈவினிங் சார். எஸ், குட் ஈவினிங். லாஸ்ட் வீக் நம்ம எஃப்எம்சி டைமண்ட் மெம்பர் ஒருத்தர் ஒரு லேப்டாப் என்கொயரி பண்ணி அது நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் சார். ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இது ஒரு ரெஃபரல் பிளாட்ஃபார்ம் இல்லைன்னா கூட அவரை எங்கிட்ட கேட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு எந்த மாடல் நல்லா இருக்கும் என்னோட சஜஷனை கேட்டு சரி ஓகே அப்போ அதே பில் பண்ணிருக்கேன்னு சொல்லி எங்கிட்டே அது க்ளோஸ் பண்ணது ரொம்ப ஒரு ஹாப்பி மொமெண்ட் ஆயிடுச்சு சார். ரொம்ப தேங்க்யூ சார். அவர் செல்வராஜ் சார் தான் வாங்கினாரு. ஸோ அவருக்கு நான் இப்போ தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் சார். அப்புறம் சார் இன்னைக்கு எனக்கு இது மார்னிங் ரிச்சுவல் அட்டென்ட் பண்ண முடியல. அதே லிங்க்லயே தான் நாளைக்கு வருங்களா சார் இல்ல சேஞ்ச் ஆகுங்களா? டிஸ்கஷன் குரூப்ல போடுங்க. அவர் அதே லிங்க் வச்சிருக்காருன்னு தெரியும். அது ரெக்கரிங் லிங்க் தான் போட்டிருந்தாங்க. கரெக்ட். 21 டேஸ்க்கு அதே ரெக்கரிங் லிங்க் தான் போட்டிருந்தாங்க. ஓகே, சேம் லிங்க் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. அப்ப நான் நாளையில இருந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன் சார். அப்புறம் ஏஎம்சி ஒன்று இன்னைக்கு ஒரு கஸ்டமரை மீட் பண்ணி நாளைக்கு கொட்டேஷன் கொடுறத பேசியிருக்கேன் சார். அது இந்த வாரத்துல த்ரூ ஆயிரும்னு ஒரு நம்பிக்கையோட இருக்கேன் சார். கொட்டேஷன் முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவா போயிட்டு இருக்கு சார். பேப்பர்லயோ நம்பரோ சொல்லாம நேர்ல உட்காந்து பேசுற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. சார் நேர்ல வர சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க கொட்டேஷனா எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க சார். அதான் கொட்டேஷன் கொடுக்கலாம். பட் ஒன்ஸ் ஸோ நான் அந்த டெசிஷன் மேக்கரா இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட உட்காந்து க்ளோஸ் நேர்ல போய் மீட் பண்ணி. ஆமா, அது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஆக்சுவலி நான் இது சர்வீஸா போய் அட்டென்ட் பண்ணது சார். 2 தடவை அட்டென்ட் பண்ணிட்டு அதுக்கு 2 தடவை போய் அட்டென்ட் பண்ணிட்டு அதுக்கு பில் போட்டு பேமெண்ட் வாங்கும்போது அடிக்கடி வரும்போது பேமெண்ட் வாங்குறீங்கன்னா நீங்க ஏஎம்சியே போட்டுக்கலாமேனு வாலண்டியரா அவரே கேட்க மாதிரி இருந்துச்சு. ஸோ நாளைக்கு எப்போ கொட்டேஷன் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கேன். நாளைக்கு போய் அதை க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்கு. கிரேட். ஆல் தி பெஸ்ட் சார். இது ரொம்ப பாசிட்டிவா போயிட்டு இருக்கு சார். தேங்க்யூ சார். நீங்க ஏஎம்சி சொல்லும்போது அது அட்ராக்ட் பண்ணது தானே? ஆமாங்க சார், ஆமாங்க சார். ரைட், கிரேட். ஸோ எஸ், நீங்க அதை முடிச்சுட்டு குரூப்ல மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா ஷூர் சார். தேங்க்யூ. எஸ் ஜவஹர், வேற ஏதாச்சும் பேசுறீங்களா? ஜவஹர் இருக்கீங்களா? எஸ் மிஸ்டர் ரவி சொல்லுங்க. Yes, sir. Fortune evening, sir. Fortune evening.
சார் ஆக்சுவலாக மார்ச் ஃபுல்லாகவே வந்து கலெக்ஷனோட ஒர்க்கு ஃபுல்லாக விக்ரஸாக பண்ணோம். ரிசல்ட் வந்து எந்த அளவுக்கு வந்ததுன்னு ரிப்போர்ட் எடுக்க முடியலைங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால எல்லாம் பில்லிங் அந்த இதுலேயே கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டோம். நேற்றுக்கு வரைக்குமே ஃபர்ஸ்ட் டே ஆர்டரு அந்த விஷயங்கள்ல பிஸியாக இருந்ததுனால ரிப்போர்ட்ஸ் எடுக்க முடியல. 1 or 2 டேஸில் அதோட ரிசல்ட் வரும். பட் கலெக்ஷனை வந்து எப்படி க்ளோஸ் பண்ணுங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸு அதில் கிடச்சிருச்சுங்க சார் உண்மையிலேயே. ஸோ அதாவது இப்படியெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி அதை முடிக்கணும் அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் செய்யாமல் இருந்தோம். இந்த மந்தில் அது நல்லாவே தெரிஞ்சிருக்குங்க. அண்ட் அகைன் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து இது வரைக்கும் லாஸ்ட் இயரில் பண்ண முடியாத அளவுக்கு மேக்ஸிமம் பில் வேல்யூ பண்ணணும்னு சொல்லி இன்னைக்கு ட்ரை பண்ணி பண்ணணும். கொஞ்சம் எல்லாம் இந்த ரம்ஜான் லீவில் 2-3 பேர் லீவ் போட்டதுனால அதை அச்சீவ் பண்ண முடியல. பட் இருந்தாலும் அதாவது 11.5 மேக்ஸிமம் இன்னைக்கு 10.5 வரைக்கும் பில் பண்ணிட்டோங்க. இன்னும் பில் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அந்த கஸ்டமருக்கெல்லாம் நாளைக்கு வந்துட்டு இன்னைக்கு டேட்லேயே பில் பண்ணோம்னா ஓரளவுக்கு மேக்ஸிமம் வேல்யூ ரீச் பண்ணிடலாங்கிறது அதுவும் ஒன்று இன்னைக்கு அச்சீவ்மெண்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏப்ரலோட டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும் சார். அது வந்து இந்த ஒர்க்கு நாளைக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மந்தோட டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து பட்ஜெட்டிங்கோடவே பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது இங்கே 1 or 2 டேஸில் இதை முடிச்ச உடனே அது போயிடுங்க சார். ஸோ என்னோட வீக்கு அதுதான். பட் உங்கள் கூட 1-to-1 மிஸ் பண்ணியிருக்கிறேங்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் மிஸ் பண்ணுறேங்க சார். அது எப்போன்னு தெரியல. குரூப்ல இருக்கீங்க இல்லையா? நான் போஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்க சார். ஓகே. அது லாஸ்ட் வீக் எதுவும் பண்ண முடியல. அது ஸோ இந்த வீக்கில் வரும்னு எதிர்பார்த்தேன். இன்னும் வரல. சரி வந்தால் பண்ணிக்கலாங்க சார். மற்றபடி இதுதான் போயிட்டு இருக்கு சார். வேறு எதுவும் இல்லை. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் த நியூ இயர். தேங்க்யூ சார். கிரேட். எஸ் ராஜேஷ் சொல்லுங்க சார். நீங்க இந்த நேரடியா பேசி கொட்டேஷன் சொன்னீங்கல்ல சார், அது லாஸ்ட் வீக் எனக்கு ஒர்க் ஆச்சு சார். ஆக்சுவலா லாஸ்ட் வீக் நான் மேங்களூர்ல இருந்தேன், கர்நாடகா. அங்க வந்து மேங்களூர் ரிஃபைனரி இருக்கு, MRPL. அங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும் போது சப்கான்ட்ராக்ட் ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் சப்கான்ட்ராக்ட் எல்லாத்தையும் விட்டாச்சு. இப்போ FMC ஜாயின் பண்ண பிறகு நீங்க சொன்னீங்க அட்வான்ஸ் மாதிரி கேட்டு நீங்க ஒரு ஒர்க் எடுக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ ஒரு சப்கான்ட்ராக்ட் ஒர்க் கோர்ஸ் பண்ணோம். நேரடியா பேசி எடுத்ததுல நல்ல ஒரு மாற்றம் கிடைச்சது சார். ஏன்னா நான் ஒரு எக்ஸாம்பிள், நான் ஒரு 20 ரூபா கோட் பண்ணேன்னா என்னோட காம்படிட்டர் அவங்களுக்கு 10 ரூபா கொடுத்துருந்தாங்க. அப்போ கொஞ்சம் டெக்னிக்கலா அவங்க கிட்ட சொன்னோம், சார் பணத்தை முதல்ல வந்து நீங்க பணத்தை பார்க்காதீங்க, பிரைஸ் பீட்டை கொஞ்சம் சைட்ல வச்சுக்குவோம், எங்களுக்கு ஏன் இது 20 ரூபா வந்ததுன்றதை நான் சொல்றேன் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு பிரேக்கப் கொடுத்தோம். அப்போ இதெல்லாம் கண்டிப்பா நம்ம பண்ணி ஆகணும்னா இந்த காஸ்ட் நம்மள வந்து இது வரும். அது நீங்களும் வந்து நீங்களும் ஒரு கான்ட்ராக்டர் தான், நீங்க ஒரு மேன் பவர்ல இருந்து எல்லா காஸ்ட்டும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி புரிய வச்ச பிறகு 10 ரூபா என்னோட காம்படிட்டர் கம்மியா கொடுத்தாலும் எனக்கு அந்த 20 ரூபாய்க்கு எனக்கு வேலை கொடுத்துட்டாங்க. டெக்னிக்கலா முதல்ல அவங்க பார்த்துட்டு டெக்னிக்கலா இதெல்லாம் யூஸ் ஆகும்னா இந்த காஸ்ட் கண்டிப்பா ஆகும். அப்போ இவங்க எப்படி கம்மியா பண்ணாங்க, அப்போ இவங்க அந்த வேலையை பத்தி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஒரு 3 காம்படிட்டரோட அவங்க நாங்க நல்ல டெக்னிக்கலா பேசுறதுனால அவங்க என்ன பண்ணாங்க, என்னோட காம்படிட்டர் ரேட் எடுத்து காமிச்சிட்டாங்க. இது இருக்குப்பா, இதுக்கு பார்த்து நீங்க என்ன பண்றது சொல்லுங்க அப்படின்னா நாங்க அதுக்கப்புறம் அதை பிரேக்கப் கொடுத்தோம் அவங்களுக்கு. இது இல்லாம எப்படி சார் பண்ண முடியும்ட்டு கடைசியில் நம்ம ரேட்டுக்கே அவங்க ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் நீங்க சொன்ன அந்த லாஸ்ட் ஒரு மீட்டிங்ல கூட சொன்னாங்க, சில கொட்டேஷன்லாம் இங்க இருந்து அனுப்பாம சில இடத்துல நேரடியாக போனா நம்மளுக்கு அது பாசிட்டிவா கூட மாறலான்ட்டு அது ரியலா மாறி இருக்கு சார். ரொம்ப நன்றி. அதுக்கு நீங்க 10 இருக்கிற இடத்துல 20க்கு உங்களுக்கு ஓகேங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த 20க்கு நீங்க அட்லீஸ்ட் 25 to 30க்கு சர்வீஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உண்டான ஒரு வேல்யூ அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி எப்படிலாம் பண்ண முடியுங்கிறதையும் யோசிச்சு பாருங்க. நம்ம எவ்வளவுக்கு வாங்குறோமோ அதை விட அதிகமா அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் வகையில அவங்களுக்கு ஏதாச்சும் பெட்டரா பண்ண முடியுமா, வேற வேற டைமென்ஷன்ல ஒவ்வொன்னா பார்த்தோம்னா டெஃபினட்டா பண்ண முடியும். ரைட். ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் நீங்க கமிட் பண்ணதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ராவை வந்து ரொம்ப வேல்யூ பண்ணுவாங்க கஸ்டமர்ஸ். கண்டிப்பா சார். ஏன்னா இது
நம்மளை நம்பி நம்ம கேட்குற அமௌண்ட்டும் கொடுத்து, ஏன்னா ஃபைனலாக அவங்க ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, நீங்க கோட் பண்றது நீங்களா பார்த்து எனக்கு பார்த்து எதனாச்சும் கொஞ்சம் கம்மி பண்ண முடிஞ்சா நான் உங்களை வந்து இது பண்ணல, உங்களால முடிஞ்சா என்ன எங்க பண்ண முடியும் பார்த்து எனக்கு பண்ணி கொடுங்கன்னாங்க. அதுக்கு நாங்க சொன்னோம் சரி அவங்க சொன்ன ஒரு வேல்யூ கோசம் அங்க ஒரு எவ்வளவு என்னால பர்சன்டேஜ் இல்ல கம்மி பண்ண நீங்க முடியும். காஸ்ட் கம்மி பண்றது அவங்களுக்கு உண்டான ஃபேவர் கிடையாது. நீங்க ஒர்க் பண்ணுவீங்க ஒர்க் ஓகே, பட் ஜென்ரலி நீங்க கோட் பண்றத வந்து அவங்க சொல்றதை விட இன்னும் கூட எக்ஸ்ட்ரா பண்றது கூட ஓகே, பட் ப்ரைஸிங்ல அவங்களுக்கு நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு ப்ரைஸிங்காக நம்ம கிட்ட வரல இல்லையா, அவங்க நம்மளோட சர்வீஸோ அல்லது ப்ராடக்ட்டுக்கோ வந்திருக்காங்க. ஃபார் கண்டிப்பா எஸ்பெஷலி நீங்க சார், சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரினா டெஃபினட்டா நீங்க எவ்வளவு சார்ஜ் பண்ணோ அதை விட பெட்டரா ஏதாச்சும் சில விஷயங்கள் பண்ண முடியும் உங்களோட நாலேஜ். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். டேஸை கம்மி பண்ணி கொடுக்கலாம் அவங்களுக்கு. காஸ்ட் கம்மி அப்போ பண்றதை சார் விட வேல்யூ அதிகம் பண்றது இஸ் த நெக்ஸ்ட் லெவல். ஆமாங்க சார், அதாவது ஒரு 2 months ஒர்க்குனா அதுல ஒரு 10 to 15 days கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு கொடுத்தா கூட அவங்க கூட கஸ்டமர் கிட்ட நல்ல ஒரு அவங்களோட தட் இஸ் ஒன் பில்லிங்கும் ஆஃப் த வே. அது அது ஒன்று ஒன் ஆஃப் த வே. பண்ணலாம். கண்டிப்பா அவங்க கிட்ட கேரிங்கோட நம்ம பேசுறது, அவங்களுக்கு பண்ண விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்றது, இந்த மாதிரி ஒவ்வொரு ஆமாங்க சார். டைமென்ஷன் நீங்க டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா டேஸ் சொன்ன டேஸை விட முன்னாடி பண்றது இஸ் ஒன் ஆஃப் த திங். அவங்ககிட்ட அணுகுமுறை சார். நல்லா தேங்க்யூ பண்றது ஒன் ஆஃப் த திங். இந்த மாதிரி என்னெல்லாம் பெட்டரா பண்ண முடியும்னு ஒரு லிஸ்ட் எழுதலாம். ஓகே உங்களோட ஓகே பீப்புள் சார். கிட்ட உட்காந்து பிரெயின் ஸ்டார்மிங் பண்ணீங்கன்னா சின்னதா ஏதாச்சும் எக்ஸ்ட்ராவா கிடைச்சாலும் ஓகே. கண்டிப்பா கண்டிப்பா சார். நம்ம இதுக்கு ஒரு 21 நம்பர்ஸ் ஏன்னாச்சும் லிஸ்ட் போட்டோம்னா கரெக்டா எஸ், ஸ்டாஃப் கிட்ட எல்லார்கிட்ட இருந்து ஒரு 21 பாயிண்ட்ஸ் போட்டு அதுல எது பெட்டரா இருக்குன்னு பார்த்து பண்ணலாம் இல்ல. கண்டிப்பா சார். பிரெயின் ஸ்டார்மிங் பாத்தீங்களா கண்டிப்பா லாஸ்ட் டைம் நாம பண்ணும்போது அட்லீஸ்ட் 50 இன்னைக்கு கூட பேஸ் பண்ணியிருந்தேன் டைமண்ட் இதில். ஸோ ஆளாளுக்கு நிறைய பேர் வேற வேற இதெல்லாம் சொல்லும்போது 50+ இது வந்த மாதிரி இருந்துச்சு. நம்மளா தனியா உட்காந்து ஒருத்தர் 2 பேர் உட்காந்து எழுதியிருந்தோன்னா மேபி 20-30 தான் வந்திருக்கு, 20-25 வந்திருக்கலாம். ஆமாங்க சார், ஆமாங்க சார். ரைட். ஸோ நிறைய பேர் லாஸ்ட் டைம் இருக்கும்போது அதோட பவர் வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ லாஸ்ட் அது டைம் மாதிரி நம்ம பிசினஸ் காம்படிட்டரோட நம்ம எப்படி பெட்டரா பண்ணா என்னென்ன பண்ணா அதையும் ஒரு எஸ் 51 பாயிண்ட்ஸ் வந்து ரைட் சார். எஸ் அந்த மாதிரி உங்களோட டீம் மெம்பர்ஸ் கிட்ட உட்காந்து பிரெயின் ஸ்டார்மிங் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இவ்வளோ கோட் பண்ணியிருக்கோம், இவ்வளோ பண்ணுறோம்ப்பா, அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எந்த வகையிலலாம் நம்ம பண்ணலாம், சின்னதாக பெருசாக எல்லாமே சொல்லுங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் எழுதலாம். கண்டிப்பா கண்டிப்பா சார். சில டைம் பெரிய விஷயம் கூட கண்ணுக்கு தெரியாது, சின்ன விஷயம் நல்லா கண்ணுக்கு தெரிஞ்சு அது மூலியமா ஒரு பெரிய ஆர்டர்ஸ் கிடைக்கலாம். கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஆனா இன்னொரு பெரிய விஷயம் அச்சீவ்மெண்ட் என்னன்னா சார், இந்தியாவில் இது வரைக்கும் சைனால இருந்து சோலார் பேனல்லாம் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாருமே. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதோட பிளான்ஸ் வந்து 2 பேர் போடுறாங்க. அதுல வந்து மெயின் வந்து ரிலையன்ஸ் வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது டோட்டல் சோலார் பேனல் வந்து A to Z ஒரு பொருள் கூட வெளிநாட்டுல இருந்து வராது, எல்லாமே நம்ம இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ண போறாங்க. அதோட பிளான்ட் வந்து குஜராத்ல ஆயிட்டு இருக்கு. ரிலையன்ஸ் கிரீன்ட்டு வந்திருக்கு இப்போ. அதோட ரியாக்டர்ஸ் இருக்கு பாருங்க, இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பில்ட் பண்றாங்க அதோட ரியாக்டர்ஸ். அது பாத்தீங்கன்னா ஒரு 38 ரியாக்டர்ஸ் பண்றாங்க. அது வந்து பண்றது வந்து L&T. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதுல வந்து சில கஸ்டமைஸ் ஜாப் இருந்தது. இப்போ L&T பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சர்வீஸ்ல கஸ்டமைஸ் தான் ஃபர்ஸ்ட் நம்மள வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு பேர் வாங்கிச்சு L&Tல நம்ம. அப்போ அந்த 38 ரியாக்டர்ஸும் அதோட டெஸ்டிங், ஃப்ளஷிங், கிளீனிங், அதோட என்னென்னலாம் சைட் சப்போர்ட் சர்வீஸ் இருந்ததோ கஸ்டமைஸ் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லா நேற்று 31 எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுவோம் சார் நாங்கள் 38. ஆக்சுவலாக எங்களுக்கு டைம் கொடுத்தது ஏப்ரல் லாஸ்ட். ஆனால் எங்கள் ஏப்ரல் மே வரைக்கும் போவோம் இது. அது 31 நாங்கள் முடிச்சிட்டோம் எல்லாருமே. இன்னைக்கு L&Tயோட யூனிட் ஹெட்ல இருந்து எடுத்து எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஒரு பாராட்டு கொடுத்தாங்க. ஏன்னா ரெகுலரா பண்ற வேலையை நீங்க வந்து யார் வேணாலும் ஈஸியா பண்ணிடலாம். நீங்க வந்து ஒரு விஷயத்த நம்ம இந்தியாவிலேயே புதுசா பண்றோம், அதுல L&T மாதிரி கம்பெனியா கொஞ்சம் யோசிச்சு தான் பண்றாங்க. அப்ப நீங்களும் வந்து L&Tயோட சப்போர்ட் பண்ணி இதை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிங்கன்ட்டு இன்னைக்கு பெரிய லெவல்ல, அதாவது இந்தியாவில் ஒரு கிரீன் எனர்ஜிக்கோசம் சப்போர்ட் பண்ண ஒரு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே சந்தோஷமா இருந்தது. அதான் இன்னைக்கு காலையில இருந்து நம்ம டைமண்ட் மெம்பர் குரூப்ல இருந்து பார்த்துட்டே இருந்த அந்த
சந்தோஷமான விஷயம், அதுக்கு முடிவில்லாம போயிட்டு இருக்கு. நல்லா கண்டிப்பா அதோட அந்த ரிலையன்ஸோட விஷயத்த, அந்த கிரீன் எனர்ஜி ப்ராஜெக்ட் பண்ண ஏன்னா டீட்டெயில் தான் நான் உங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்றேன் சார். இன்னைக்கு அதை இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் பண்றாங்க. அதை நம்ம அதில் இன்வால்வ் ஆகிருக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ கிரேட் சார். அண்ட் சந்தோஷம் அண்ட் ஆல் தி பெஸ்ட் அண்ட் அதுக்கு முன்னாடி கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங். எஸ் செந்தில்நாதன் சொல்லுங்க. Sir, happy Fortune evening. எஸ் ஃபார்ச்சூன் ஈவினிங். Fortune all members, happy evening. New financial year வாழ்த்துக்கள் அனைவருக்கும். எஸ் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஆக்சுவலி இப்போ ஒரு 16 வருஷம் பிஸ்னஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஓகே 16 வருஷத்துல இந்த வருஷம் தான் நியூ இயர் ஃபைனான்ஸ் நியூ இயர் பூஜை வந்து ஒரு அர்த்தம் மூலமா ஆக்கியிருக்கு ஆஃப்டர் எஃப்எம்சி ஜாயின் சார். அது தேங்க்யூ ஸோ மச், மோர் கிராட்டிடியூட் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அது சொல்றதுக்கு வார்த்தைகள் வரல பெருசா. பட் என்னன்னா அது ஒரு ஃபீலிங்ஸ் அந்த மாதிரி இருந்தது. ஆக்சுவலி நம்ம பிஸ்னஸ் வந்து இத்தனை வருஷமா ஒரு ஏதோ நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல பண்ணிட்டு இருந்தோம். ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த ஃபினான்சியல் பூஜை போடுவோம். அந்த நோட்டு புக்கெல்லாம் பூஜை பண்ணி எல்லாம் பண்ணிட்டு சந்தனம்லாம் வச்சுட்டு எழுதுவோம். அதாவது இந்த ஃபைனான்சியல் இயரில் வந்துட்டு இவ்வளோ சேல்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணுறோம், இந்த சாமிகள் வரவு 100, 101 அப்படின்லாம் எழுதிட்டு பூஜையை போட்டு பொரிகளில் சாப்பிட்டு ஸ்வீட்டு சாப்பிட்டு எல்லாம் கிளம்பிடுவோம். அப்புறம் அடுத்து அது அப்படியே ரெகுலராக ஆகிட்டு இருக்கும் சார். பட் அதை வந்து ஒரு அர்த்தம் உள்ளமா ஆக்குனது வந்து ஆஃப்டர் எஃப்எம்சி. நான் எஃப்எம்சியில் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அதை நீங்கள் வந்து கார்த்திகேயன் சார் வந்து அது அர்த்தமுள்ள நியூ ஃபினான்சியல் பூஜையை வந்து எனக்கு நல்லா புரிய வச்சுட்டீங்க சார். ஸோ மச் கிராட்டிடியூட் சார். அது இன்னைக்கு மார்னிங் ஐ ஃபெல்ட். எனக்கு மார்னிங் ரிச்சுவல்ஸ் ஜாயின் பண்ண முடியல. காரணம் நான் 3:30 இருந்து கொஞ்சம் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ மார்னிங் என்னோட இன்டென்ஷன் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த வருஷம் போட்டுருவோம். ஸோ 5 to 6 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் சார் ஆஃபீஸில். ஸோ அது இல்லாமல் இன்னொரு 2-3 கன்சென்ட் இருந்தது. ஸோ அந்த கன்சென்ட்லையும் பூஜையெல்லாம் பண்ணணுனால மார்னிங் ஒரு 4:30 அந்த ஒர்க்கில் இருந்தேன். ஸோ 5 to 6 வந்து எங்கள் கம்பெனியோட ஃபினான்ஷியல் பூஜை நடந்தது, சிறப்பாக நடந்துச்சு. அதில் இன்னொரு பெரிய பியூட்டின்னு கேட்டிங்கன்னா, எந்த வருஷமும் நான் டீம் மெம்பர் கால்குலேட் பண்ணுவேன். அதில் 20%, 30% தான் வருவாங்க. ஆனால் இன்னைக்கு வந்துட்டு 100% பர்சன்ட் சார். அது எப்படின்னு தெரியல. அது யூனிவர்ஸ் வந்து அமைச்சு கொடுத்துருக்கு சார். ஆக்சுவலாக ஈவன் ஃபீமேல் ஸ்டாஃப்ஸ் வந்து அவங்களுமே வந்து சரி மார்னிங்கே வர சொல்லியிருக்கேமே, 5 o'clock 5:30 வந்துருவாங்களா, வர முடியுமா அப்படின்ட்டு சில பேர் கொஞ்சம் டவுட்ல தான் சொன்னாங்க. பட் அது என்னமோ தெரியல, யூனிவர்ஸ் வந்து எல்லாத்தையும் தட்டி எழுப்பி அனுப்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் சார். எல்லாருமே மன்னர் ஷார்ப் வழியோ மக்கள் வழி. ஸோ மன்னர் வந்து சீரியஸா உள்ள டீப்பா போகும்போது சீரியஸ்னஸ் எல்லாத்துக்குமே வரத்தானே செய்யும். இல்லை சார். அதான் சார், அதாவது நீங்கள் எப்போ சொல்கிற அந்த கான்செப்ட் தான். பிஸ்னஸ் நோக்கி நம்ம போனோம்னா பிஸ்னஸ் கண்டிப்பாக வரும். நாட் ஓன்லி ஃபார் பிஸ்னஸ், நம்ம டீம் மெம்பரும் நம்மளோட அலைன் ஆவாங்க. ஸோ அது வந்து நல்லா புரிஞ்சிக்க முடியுது சார். அது சார் அது ஒரு ஹாப்பி மூமெண்ட். மார்னிங் எல்லாருமே வந்துட்டாங்க. ஈவன் மார்னிங் ஏர்லி மார்னிங் ஃபீமேல் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்கவுங்க ஒர்க்கை பார்த்து ஒரு 6 o'clock நம்ம பூஜை ஃபினிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணோம். தென் அதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு வந்து ஒரு டீலர்ஷிப் லாஸ்ட் டைம் நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்ததா, அது எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர் ரூம் வந்து இன்னைக்கு அவங்க பூஜை போட வைக்கணும். நேற்று ஈவினிங் வரைக்கும், நேற்று நைட்டு வரைக்கும் அவங்களும் ஒர்க் பண்ணாங்க. ஸோ ஷாப்லாம் ரெடி பண்ணி இதெல்லாம் மெட்டீரியல்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களும் நைட்டு 12 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணாங்க. ஏன்னா அந்த டீலர் வந்து ஆல்ரெடி இஸ் ஆல்சோ ஒர்க்கிங் பர்சன் தான், அந்த நம்மளுடைய ஃபீல்ட்லேயே இருக்காரு. ஸோ அதனால அவர் ஒர்க்கை முடிச்சுட்டு வந்து நைட்டு தான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி எகைன் நம்ம இன்னைக்கு மார்னிங் அதை பூஜை பண்ணோன்ட்டு அவருக்கும் ஒரு கோல். ஸோ அது சிறப்பாக முடிச்சாரு. ஸோ அதை எங்களுக்கு கார்பரேட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் 6 o'clock அங்கே வந்துருங்க பூஜை போட்டுடலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக நமக்காக வெயிட் பண்ணிட்டு நாங்கள் அந்த இன்னைக்கு வந்துட்டு கரூர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் நம்மளோட ஸ்மார்ட் பிராண்டோட ஷாப் ஓப்பன் ஆயிடுச்சு. நான் ஷேர் பண்ணியிருந்தேன் சாருக்கு. ஸோ அது ஒண்டர்ஃபுல் மூமெண்டாக இருந்துச்சு சார். அது வந்து நீங்கள் இல்லைன்னா அது பெருசாக சாத்தியம் இல்லை. ஏன்னா நான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன், என்னன்னா கரெக்டாக கொண்டு போகணும், ஒரு ப்ரொஃபஷனாக போகலாமா பண்ணலாமான்ற ஒரு 50-50 இருந்தேன் நான். அதை நீங்கள் தான் எனக்கு 1-to-1 வந்துட்டு ரொம்ப புஷ்அப் பண்ணி கொடுத்தீங்க. ஸோ வந்துட்டு ப்ரோக்ரஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க, பர்ஃபெக்ஷனுக்காக வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவ் ஆயிடுச்சு சார்.
ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணி பண்ணலான்ட்டு. அதே மாதிரி அவங்களும் வந்து அந்த யூனிவர்ஸ்னால தான் அவங்களும் ரொம்ப ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருந்தாங்க. அது இன்னைக்கு அது ஆக்சுவலி நடந்துச்சு. அது நடந்து பூஜையை முடிச்சு ஓப்பன் பண்ணிட்டோம் சார். ஓப்பன் பண்ணிட்டு அவருமே ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இன்னைக்கு ஓப்பன் பண்ணுறோம், பட் 2 days முன்னாடி இருந்து அவருக்கு சேல்ஸ் என்கொயரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு அவர் ஓப்பன் பண்ணிட்டு ஹீஸ் ஆல்சோ டன் சேல்ஸ் டுடே. அவர் ஹாப்பியாக அவர் ஒவ்வொரு மூமெண்ட்டும் எனக்கு அவர் ஷேர் பண்ணிகிட்டே இருக்க வாட்ஸ்அப்பில். சார் இதாகிடுச்சு சார் அதாகிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் ஷேர் பண்ணுறப்போ அது ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்தது. எனக்கு இன்னைக்கு ஓவராலாக நாட் ஓன்லி அந்த டீலர்ஷிப் சார், ஓவராலாக கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ வருஷத்துல வந்து ஏப்ரல் 1 அப்போ புது கணக்கு பூஜையை போட்டு அதிகபட்சமாக நாங்கள் பில் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh to 1.5 lakh தான் பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் வந்துட்டு வி கிராஸ் 6.5 lakhs சார் இந்த 1 day. ஆமாம் சார். அது வந்து பிரபஞ்சம் வந்து வழி கொடுத்தது த்ரூ உங்களுடைய ஆலோசனைகள், உங்களுடைய மோட்டிவேஷன்ஸ். உங்களை நாங்கள் ஃபாலோ பண்ணுறதுல வந்து எங்களுக்கு இன்னைக்கு கிடைச்ச ஒரு பெரிய பூஸ்ட் வெற்றியை நான் அதை பார்க்குறேன் சார். இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பிளான் பண்ணி அமைஞ்சதே கிடையாது ஆக்சுவலாக. இதில் ஒரே ஒரு பில் ஒன்று தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு பண்ணணுன்ட்டு. பட் அன்பிளான்டு மீதி ஒரு 4.75 lakhs வந்து அன்பிளான்டு சேல்ஸ் ஆக்சுவலாக நம்ம சால்வ் பண்ணது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு எங்களுடைய எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் அவங்க கொடுத்தது. நியூ கஸ்டமர்ஸ் 2 பேர்த்த இன்னைக்கு ஆட் பண்ணியிருக்கோம். தென் நம்மளோட டீலர் அவர் ஒரு பெரிய பில் இன்னைக்கு பில் பண்ணாரு சார், 2 lakhs பண்ணார் அவரு. ஸோ அவருக்கு ஆல்ரெடி நாங்கள் பில் பண்ணிட்டேன் நேற்று. பட் இருந்தாலும் அவரும் வந்துட்டு இன்னைக்கு நானும் பண்ணுறேன் சார் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப பெரிய பயங்கர மூமெண்ட்டாக இருக்குது சார். நமக்கு வந்து ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்குது. அண்ட் எப்பவுமே வந்து லாஸ்ட் மந்த் நான் இந்த மந்த் March 31 வந்து பிஸ்னஸ் 50 lakhs க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு டார்கெட் வச்சிருந்தேன். இப்போ 52 கிராஸ் பண்ணிட்டேன் சார். 52 முடிச்சிருக்கீங்க சார் இன்னைக்கு நேற்றோட சேல்ஸ். ஸோ லாஸ்ட் மந்த் நான் வந்து ஏப்ரலோட டார்கெட் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா 50 கிராஸ் பண்றீங்களா? இல்லை சார், முன்னாடி பண்ணியிருக்கேன். பட் லாஸ்ட் ஒரு 4 months வந்து பிஸ்னஸ் டவுன்லேயே இருந்தது. நான் சொல்ல மாதிரி தானே அது இப்போ வந்து கொஞ்சம் நான் வந்து அதை என்ன சொல்றேன்னா அது லேர்னிங் ப்ராசஸ். ஒரு சின்ன ஒரு பயம் கூட இருந்தது, நம்ம எப்படி அடுத்து போறது அப்படின்றது. பட் நான் ஆஃப்டர் எஃப்எம்சி வந்ததுக்கப்புறம் எனக்கு அந்த க்ரோத் தெரிஞ்சுட்டே இருக்கு சார். அது 1 by 1 வந்தது. எனக்கு ஆக்சுவலி செப்டம்பர் அக்டோபர்ல நல்லா இருந்தது, 50 கிராஸ் பண்ணியிருந்தேன். டிசம்பர் ஜனவரியில அப்படியே டவுன் ஆச்சு சார். பிப்ரவரி ரொம்ப டவுனு. மார்ச்சில் வந்து ஜனவரி பிப்ரவரியோட மார்ச் ஏப்ரல்ல ஒரு பிளான் ஆல்ரெடி வச்சிருந்தேன் சார். அதில் மார்ச்சில் வந்து 50 பண்ணி ஆகணும்னு ஒரு பிளான் வந்து, தென் ஏப்ரலில் வந்து 55 வச்சுருந்தேன். ஏப்ரல் மே மந்தில் வந்துட்டு அட்லீஸ்ட் 65 நான் கிளாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். நீங்கள் நம்ம ஆக்சுவலி முன்னாடி போட்டிருந்தப்போ இந்த குவார்டர்லி பிளான் ஒன்று கொடுத்துருந்தீங்க சார். அந்த குவார்டர்லி பிளான் அந்த நியூ இயரில் நான் பண்ணுறப்ப, ஜனவரியில் பண்ணுறப்ப அதை நான் எழுதி வச்சுருந்தேன் சார், அந்த மாதிரி போகணுன்ட்டு. பட் இப்போ அதை நான் வந்து 50 lakhs பண்ணிட்டு இந்த ஏப்ரல் வந்து 55 டார்கெட்டாக வச்சிருந்தது வந்து நானே இன்னைக்கு மாற்றிட்டேன். அது வந்து 60 நான் கிராஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த ஏப்ரலுக்கு. ஸோ கண்டிப்பாக பண்ண முடியும் அப்படிங்கிற தைரியத்தில் நான் அடிச்சு எழுதிட்டேன் சார். 60 lakhs எபோவ் கொண்டு போயிடணும் அப்படின்ட்டு சார். அண்ட் சில நியூ மெம்பர்ஸ்க்கு தெரியாத ஒரு விஷயம், நம்மளோட டைமண்ட் மெம்பர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணது ஏப்ரல் 1 தான். ஸோ கிட்டத்தட்ட 2022 நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். 2025, ஸோ 3 years நம்ம கிராஸ் பண்ணி 100+ மெம்பர்ஸோட நம்ம இருக்கோம். ஸோ அதுக்கும் இன்னைக்கு ஆனிவர்சரி. கிரேட், கங்க்ராச்சுலேஷன் சார். 100 மெம்பர்ஷிப் இருக்கணும்ல. எஸ், இது ஒரு இன்னைக்கு நல்லா இவர் ராஜேஷ் சார் சொன்ன மாதிரி மார்னிங்ல இருந்து எல்லாரோட மூமெண்ட்டை ஷேர் பண்ணியிருந்தாங்க குரூப்ல, டைமண்ட் குரூப்ல. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருந்தது. மார்னிங் ரிச்சுவல்ஸ்ல இருந்து அதை நம்ம அட்டன் பண்ண முடியுங்கிற ஒரு வருத்தம் இருந்தாலும் அந்த அதில் ஒரு இது மெம்பர்ஸோட ஷேரிங் பார்த்தப்ப நமக்கே ஒரு மோட்டிவ் ஆயிடுச்சு. ஸோ போயிட்டு இருக்கு, நல்லாவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்னைக்கு ஏப்ரல் 1 அப்படின்ட்டு. ஸோ என்டையர் குரூப்பே வந்து எகெயின் ரீபூஸ்ட்ல இருக்கு மார்னிங் ரிச்சுவல்ஸ். இப்போ அதோட ஃபீட்பேக்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது சார் மார்னிங் பார்த்தோம். ஸோ அது ரொம்ப ஈகராக இருக்கு. நம்ம நாளைக்கு மார்னிங் ஆக்சுவலி நம்மளும் மார்னிங்கே வந்து கலந்துக்கணும். ஸோ அது 21 daysல 1 day போயிடுச்சு, 20 days ஃபாலோ பண்ணிடலாம் அப்படின்ட்டு அது ஒரு பெரிய ஒரு மோட்டிவ் ஆயிடுச்சு சார் நமக்கு. நல்ல ஃபீலிங் இருக்கு சார். ஃபேண்டாஸ்டிக். தேங்க்யூ ஸோ மச் சமிலான் சார், நீங்கள் ஷேர் பண்ணதுக்கு. மோர் பவர் டு யூ அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் திஸ் ஃபைனான்ஷியல் இயர். தேங்க்யூ சார். அப்புறம் அந்த இன்னைக்கு ஷேர் பண்ணியிருந்தீங்க சார் குரூப்ல, நம்ம
பிரைட் ஸ்டார்மிங் வந்து லாஸ்ட் மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். எஸ். அதை நான் இன்னைக்கு மார்னிங் வந்து பூஜை முடிச்சுட்டு நான் எப்பவுமே டைரியில் எழுதுவேன் இந்த வருஷம் வந்து எவ்வளோ பண்ணணுன்ட்டு. அதை நான் இந்த வருஷம் ஆக்சுவலி கோல் எழுதிட்டு நம்ம லாஸ்ட் டைம் டிஸ்கஸ் பண்ண திருப்பி பார்த்தேன். ஒரு 58 பாயிண்ட்ஸ் நோட் பண்ணியிருந்தோம் அந்த இதில். அதில் நம்பர் 1 வந்து மோட் கன்சிஸ்டன்சி. அது என்கிட்ட கம்மியாகவே இருந்துட்டு இருந்தது. நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னு யோசனை பண்ணி இந்த லாஸ்ட் மீட்டிங் அப்புறம் திங்க் பண்ணிட்டே இருந்தேன். அதை பண்ண காரணத்தினால தான் இன்னைக்கு மார்னிங் என்னால் ஒரு டீலர்ஷிப் ஓப்பன் பண்ணி நான் பூஜை போட முடிஞ்சது. ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அதை நோட் பண்ணி வச்சேன். மோட் கன்சிஸ்டன்சி நாட் ஓன்லி ஃபார் த டீலர், ஈவன் ஆல் த எண்ட் யூசர்ஸ், எந்த கஸ்டமர் இருந்தாலும் சரி, அவங்களோட நம்ம வந்து மோட்ல ஒர்க் பண்ணோம்னா கண்டிப்பாக பிஸ்னஸ் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடலாம் அப்படிங்கிறத மார்னிங் நான் ஒரு நோட் பண்ணி வச்சிட்டேன். இதில் மோட் கன்சிஸ்டன்ட்டையும் R&D டெவலப்மெண்ட் அந்த ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கேன் சார். R&D டெவலப்மெண்ட்ல இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட்டை நாங்கள் ரெடி பண்ணிட்டு இன்னைக்கு ஈவினிங் வந்து அதோட காஸ்டிங் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இந்த வீக்கில் அந்த ப்ராடக்டை புதுசாக டிசைன் பண்ணி மார்க்கெட்லேயே இல்லாத மாதிரி ஒரு ப்ரைஸாக இருக்கட்டும், குவாலிட்டியாக இருக்கட்டும், பேக்கிங் டிஸ்பிளேயாக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி வந்து எங்கள் இண்டஸ்ட்ரீஸில் அந்த மாதிரி யாரும் கொடுத்துருக்கக்கூடாது. அப்படி ஒரு ப்ராடக்டை நம்ம ரீச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நானும் டீம் இன்னைக்கு என்னோட பில்லரோட R&D பில்லரோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க சார். ஸோ ஐ திங்க் இந்த வீக்கில் நெக்ஸ்ட் வீக்குள்ள அது டிசைன் வந்ததுக்கப்புறம் பேக்கிங் காட்டன் பாக்ஸஸ்லாம் ரெடியாகி வந்ததுக்கப்புறம் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணதில் நான் சொன்ன மாதிரி தான் அந்த எல்லா பாயிண்ட்டையுமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேல்யூடான பாயிண்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணது. அதில் ஒவ்வொருத்தரும் பவர் ஆஃப் 3 மாதிரி 3 பாயிண்ட் எடுத்து ஒவ்வொரு மாதம் ஒர்க் பண்ணாவே பயங்கரமாக இருக்குன்னு சொன்னேன் சார். ரொம்ப இதாக இருக்கு சார், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் ஷேரிங். எஸ், தேங்க்யூ. ஜவஹர் இருக்கீங்களா? இருக்கேன் சார். எஸ் ஜவஹர் சார் சொல்லுங்க. அதுக்கான உங்க வாய்ஸ் இப்போ கிளியரா இருக்கு. 30 சேலரி போனோம் சொல்லியிருந்தீங்க சார். கேக்குங்களா சார்? கேக்குங்களா சார்? உங்களோட மைக்ல ப்ராப்ளம் நினைக்கிறேங்க ஜவஹர் சார். எஸ், நீங்க செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இது நம்ம பார்க்கலாம். எஸ், இன்னைக்கு உண்டான ப்ரோக்ராம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் எல்லாத்துக்கும் ஃபினான்ஷியல் இயர் நியூ இயர் திரும்பவும் நான் சொல்கிறேன். அண்ட் நியூ இயர் வாழ்த்துக்கள். அண்ட் இந்த நியூ இயர் ஒவ்வொருத்தருக்குமே மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்த வாரம் நம்ம மீட் பண்ணுற வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டிய 3 முக்கியமான விஷயங்கள்: ஸ்ட்ரேஞ்சர்ஸ் சீக்ரெட் எவ்ரிடே லெசன் பண்ணலாம், அண்ட் கோல்ட் கார்டை எப்பவுமே விஷுவலைஸ் பண்ணலாம், அண்ட் ஒவ்வொரு வாரமும் 21 பாயிண்ட்ஸ் எழுதி அதில் முக்கியமான 3 பாயிண்ட்ஸ் எதுன்னு கண்டுபிடிச்சு அதில் ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த 3 நம்ம பண்ணும்போது we can achieve more success அப்படிங்கிறத நம்ம நினைவு கூர்ந்துட்டு இன்னைக்கு உண்டான ப்ரோக்ராம் நம்ம க்ளோஸ் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் அட்டெண்டிங். அண்ட் உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் குரூப்பில். அண்ட் அடுத்த வாரம் நம்ம வெயிட் பண்ணலாம். பை ஃப்ரம் கார்த்திக். டேக் கேர். காட் பிளஸ். பை.